very first of all, Suresh Krishna sir being a legendary character, fantastic human being, very simple person with a very great heart. Thank you very much for giving me this role. ரொம்ப முக்கியமான படமாக என்னுடைய வாழ்க்கையில் இது. அண்ட் கனி, ஜேபி, அதுக்கப்புறம் ரம்யா, ராஜையப்பா, வைஜி மகேந்திரன் சார், இவங்களெல்லாம் நடிக்கிற சுவாசினி மேமும், இட் வாஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் எஸ்பெஷலி இதில் நான் ரொம்ப பேச விரும்பல. நான் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே தேங்க்ஸ் டு சுரேஷ் கிருஷ்ணன் சார். பிகாஸ் ஒர்க் பண்ண ஒரு 8 நாள் 7 நாள் வந்து என்னுடைய ஒர்க்கில் வந்து every day was a learning experience, especially from Suhasini and Roji and so the Carnatic songs வந்து off late in the pandemic film வந்து coming back, a lot of actors coming from all over the region acting with all the languages. The command over the language it's not so easy to எடுத்துட்டு நம்ம பண்றது by heart பண்ணி emotions and expressions. ஸோ ஒரு கர்நாடிக் சாங் வந்து அந்த ஏற்ற இறக்கத்தோட டைம் மாதிரி நிறையா அந்த பாட்டு இருக்கிறது வைஜி மகேந்திரன் சார் பண்ணும்பொழுது சிம்பிளி மைண்ட் ப்ளோயிங். வெரி ஹானர்ட் டு ஒர்க் வித் யூ சார் அண்ட் சஞ்சயோட கேமரா. ஐ கேன் கோ ஆன் அண்ட் ஆன். ஸோ இந்த படத்தில் எனக்கு ஒரு அருமையான கதாபாத்திரம். அண்ட் தேங்க்ஸ் டு சத்யராஜ் சார் பெரிய வாழ்க்கைலாம் சொல்லியிருக்கேன். இந்த கதாபாத்திரம் நான் பண்ணுறதுக்கு I should thank Suresh Krishna sir for his role. ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லியிருக்கேன். ஒரு முக்கியமான சீனில் வந்து அன்னைக்கு ஷூட் பண்ணிட்டு வரும்போது எனக்கு வந்து நான் வந்து கரெக்டாக சுரேஷ் கிருஷ்ணா சார் I want அப்புறம் வந்து நான் ரொம்ப பெரிய ஆக்டர் அப்படிலாம் சொல்ல வரல. சில 32 வருஷம் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம பண்ணுறது ஒரு சின்ன ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும். இல்லை சார், இல்லை சார், ஐ திங்க் டன் வாட்டர், இல்லை திஸ் இஸ் நாட் யூ, ஜஸ்ட் கோ டேக் 5 minutes திங்க் ஓவர் இட் கம் டு வேண்டிய ஒரே வாட்டி மாநிலத்தில் நான் பண்ண பார்க்கலாம் சார். அப்படி பார்த்தேன். I knew something was missing. 5 minutes அப்புறம் வந்து பண்ணதுக்கு அப்புறம் சுரேஷ் சார் just what I want. Sir, it's I'm deeply honored and really thank you so very much, sir. You are a living legend and working with you is a great honor to me. And definitely the Charkesi film வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையமானதில் எனக்கு எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. The scenes, the longevity of the shots definitely will touch the audience. And படம் முடிச்சுட்டு போகும்போது ஜெனரலாக ஒன்று சொல்லுவாங்க, சிரிச்சுக்கிட்டே போனோம், இல்லை வந்து அழுதுகிட்டே போனோம், இல்லை ஃபீல் பண்ணிக்கிட்டு போனோம். இந்த படம் பார்த்துட்டு தியேட்டர்லேருந்து வெளியே வர ஒவ்வொருத்தர் மனதிலையும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பாயிண்ட்ல எந்த ஜெனரேஷன் இருந்தாலும் சரி, இட் வில் டெஃபினெட்லி டச் யூ, இட் வில் ஹிட் யூ, இட் வில் மேக் யூ ஃபீல் எங்கே போயிட்டு இருக்கோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸ் போகும். ஆல் தி பெஸ்ட் இன் குட் லக் டு சார்கேசி டீம். தேங்க்யூ வெரி மச் அண்ட் காட் பிளஸ் யூ. அற்புதமான ஒரு தருணம். சார்கேசி இந்த மேடை நாடகத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. பார்த்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி பயம் வந்துச்சு. ஆனால் ஒரு சில நேரத்தில் திடீர்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு இங்கே எதுக்கு வந்தோம்னா யோசிப்போம். அந்த மாதிரி சார்கேசி நடந்த மாதிரி நமக்கு நடந்துட்டா அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு. என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. ஒரு 2-3 நாள் ஒரு மாதிரி நிறைய யோசிக்க வச்சது. இருக்கிற வாழ்க்கையை நமக்கு தெளிவாக இருக்கிற நேரத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து போயிடணும், அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம யாருக்காவது பிரயோஜனமாக வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை இன்னும் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது அந்த படிப்பு. விஜயம் சார், உங்களோடு பயணித்தது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கவங்கள சினிமா இப்போ தேவை. அப்படி ஒரு மனிதரை நான் பார்த்தேன்.
அப்படி ஒரு மனிதனோடு பயணப்பட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது நேரத்துக்கு கொடுக்குற மரியாதை இருக்குல்ல. இப்போ மதுமன் கிளம்புனாங்க, கரெக்டாக டைம் பார்த்துட்டு கிளம்பி வச்சான்னு சொல்லி வாட்சை பார்த்துட்டு போயாச்சுன்னதுக்கப்புறம் தான் ரிலாக்ஸாக உட்காந்து நான் சார்ட்ட சொன்னேன், ஜேபி சார்ட்ட, இதுதான் சார், இதுதான் நம்மளை இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்கும். எங்கே போனாலும் 10 நிமிஷம் முன்னாடி போகணும் அப்படின்னு எங்கள் குருநாதர் சொல்லுவார். அந்த 10 நிமிஷம் முன்னாடி போனால் என் வாழ்க்கையே மாறிச்சு. நாடோடிகள் கதை சொல்ல போகிறேன், 10 மணிக்கு எனக்கு நேரம் கொடுத்துருக்காங்க. 9:45 போயிட்டு நான் கீழே வந்து ஒரு மெசேஜ் பண்ணுறேன், சார் நான் வந்துட்டேன், இன்னும் 10 நிமிஷத்துக்கு மேலே வந்துடுறேன் அப்படின்னு. போய் கதவை தட்டினோடனே சொன்னார், இந்த படம் நம்ம பண்ணுறோம், இப்போ கதை சொல்லுங்க. என்னங்க கதையை கேட்கல அப்படின்னு. இல்லை, நான் இது வரைக்கும் 40 பேர்த்த கேட்டிருக்கேன், யாருமே சொன்ன நேரத்தில் வரல, நீங்கள் ஒருத்தர் தான் 10 நிமிஷம் முன்னாடி இருந்தது, அதனாலே இந்த படத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு. அந்த நேரத்துக்கு மரியாதை கொடுக்குறவங்களை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்படி தான் நான் சாரை பார்த்தேன், என் குருநாதரோட வேற ஒரு உருவமாக தான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம் சார், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ஞாபக சக்தி. நான் அந்த மேடையில் அந்த நாடகம் பார்க்கும்போது உங்களை தான் ரசிச்சுக்கிட்டே இருந்தேன், உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் சுரேஷனை கூப்பிட்டாரு. சுரேஷனை பற்றி சொல்லணும்னா, நான் படித்த பள்ளியில் எனக்கு முன்னாள் மாணவர்கள் என்னுடைய குருநாதரோட பயணப்படும்போது ஒவ்வொரு முறை ஏதோ ஒரு விஷயம் வரும்போது சுரேஷன் நான் பேர சொல்லுவார். எங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ பரபரப்பான இயக்கம், அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவார். அப்போ தான் தெரிஞ்சது இதெல்லாம் டைரக்டர்கிட்ட தான் வந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா இந்த ஷூட் போகும்போது ஒன்றும் இல்லை, நீ வா நெல் உட்கார், ஏன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி முதல்ல கொண்டு போய் மேம் முன்னாடி உட்கார வச்சிட்டாங்க. எனக்கு அவங்கள பார்த்தாலே பயம். முதல்ல ஷார்ட்டு சுபாஷினி மேம் கிட்ட போய் இப்படி பார்த்து பேசணும். ஏன்னா அண்ணே எனக்கு முதல்ல தனியாக ஏதாவது எடுங்கண்ணே, கொஞ்சம் நான் வார்ம் அப் பண்ணிட்டு வரேன், பேச வந்துடும் அப்படி எடுத்துகிட்டு போய் எனக்கு. ஆனால் உங்களோட இருக்கும்போது டைரக்டரோட இருந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. நம்ம டைரக்டரோட பேசிகிட்டு இருந்த மாதிரி, நம்ம டைரக்டரோட ஒர்க் பண்ண மாதிரி தான் ஒரு உணர்வு இருந்தது. இந்த நேரத்தில் எங்கள் குருநாதர் கே. பாலச்சந்தர் அவர்களுக்கு நான் வாழ்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு குரு கிடைச்சதுக்கு நாங்களாம் கொடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்னுடைய சின்ன சின்ன இயக்கத்திலும் எங்கள் டைரக்டர் இருப்பார். அவரை பற்றி பேசாத நாளே கிடையாது. ஏதோ ஒரு ரூபத்தில் எங்களுக்குள்ளெல்லாம் கலந்துருக்கார், அப்படி தான் நான் நினைப்பேன். அப்புறம் இதில் இருக்க எல்லாமே என் சொந்தம் தான். எல்லாத்தையும் ஆரம்பிச்சுன்னா போய்கிட்டே இருக்கும். இந்த ட்ராமா பார்த்து முடிச்சாச்சு. இந்த படைப்பு ஆக போகுது, திரைப்படமாக போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. சரி, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோல் வந்து 2 இருந்தது. அதில் ஒன்று தலைவாசல் விஜய் அண்ணா கொடுத்துட்டாங்க. இன்னொன்று ரொம்ப பிடிச்சது வந்து ராகதேவன். அதுக்கு பாடணும், நமக்கு வராது, நல்ல பாட்டு அப்படியே பாடிதான் இருந்துச்சு. ஆனால் இல்லைண்ணே, எனக்கு ஒன்றும் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் உள்ளே இருக்கணும். சரி, அப்போ நீ டைரக்டராகவே வந்துடு, நீயே இந்த கதையை சொல்லு அப்படின்னு சொல்லி என்ன கூப்பிட்டு போனார் அண்ணன். இந்த படைப்புக்குள்ளே ஏதாவது ஒரு வகையில் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். எனக்கு ஒரு சின்ன ஒரு இடம் ஏற்படுத்தி கொடுத்து என்னை உள்ளே எடுத்து வந்தாங்க. நன்றி அண்ணா, தேங்க்யூ. தேனிசை தேர்தல் தேவா, அந்த பேரை கேட்டாலே ஒரு சிலிர்ப்பு வரும். அவ்வளோ சந்தோஷம், மனசுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும். 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கதையை தூக்கிட்டு வந்தேன், அந்த கணக்கு இன்னும் மிச்சம் இருக்குது, அடுத்து ஆரம்பிச்சிடுவோம் பண்ணிடுவோம். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சக நண்பர்கள், தோழர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சார் அப்படி இருந்துச்சு சார், வசனம் சூப்பராக இருந்துச்சு சார். இந்த ரிச்சர்டுக்கான தம்பி எடிட்டர் ரிச்சர்டு என்ன பண்ணுவான்னா, ஆனால் எங்கே இருக்காலாம் கேட்கவே மாட்டான். 3 மணிக்கு வந்துடலாம் வந்தாடே, நான் எங்கே இருக்கேன்னு கேட்கவே மாட்டேன். இல்லை நான் பரவாயில்ல, நான் வந்துடுறேன் இதே அப்படி ஒரு சொந்தம். எல்லாம் அப்படி அண்ணன் தம்பி இப்படி ஒரு உறவாக ஒரு ஒரு ரத்தமும் சதையுமான ஒரு படைப்பாக சாருகேசி வந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாகும். சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி மனசுக்கு நெருக்கமான திரைப்படங்கள் தான் இப்போ ரொம்ப ஆழமாக நம் தமிழ் சொந்தங்களுக்குள்ள பரவிட்டு இருக்கு, இறங்கிட்டு இருக்கு. குடும்பமாக அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அந்த படைப்பில் சாருகேசி படைப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இறைவனுக்கு மீண்டும் நன்றி சொல்கிறேன். நன்றி. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் இந்த படத்தோட கதை என்னங்கிறது எனக்கு தெரியும். என்னென்னா, நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன்.
ஆனால் இந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே ஒரு பெரிய தாக்கமே நமக்குள்ளே ஏற்படுத்துது. இம்மீடியட்டாக கனெக்ட் ஆக முடியுது. இதுக்குள்ளே வரத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சாருக்கும் முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு 2 பேர் போதும். இல்லை வைஜிஎம் அண்ணா, டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார். வைஜிஎம் அண்ணா கூட நான் யுத்தம் செய்ய பண்ணும்போது நிறைய நாள் நைட் ஷூட் தான், மிஸ்கின் சார் ஷூட்டில். அவர் ரொம்ப நாளாக விசில் அடிப்பாருங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் அதை அனுபவிச்சிருக்கேன். அந்த நைட் ஷூட்டில் ஒரு பிசு தக்காம அவ்வளோ அற்புதமாக விசில் அடிப்பார். சின்னோடு எதாவது பண்ண தெரிஞ்சாலே நம்ம ஊருக்கு நம்ம கண்டிப்போம். அவ்வளோ அற்புதமாக பண்ணுவாங்க. ஆனால் அது எத்தனை பேர் தெரியும் தெரியல. பட் நான் அந்த ஷூட்டில் முழுமையாக அதை ரசிச்சிருக்கேன். அவர் விசில் அடிக்கும்போது இந்த மைக்கை பிடிப்பேன். ஏன்னா யூனிட்டில் வேலை பார்க்குற அத்தனை பேருக்கும் அது அவ்வளோ ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். எப்படி இது செய்கிறீங்கன்னா, எனக்கு பாடணும்னு ரொம்ப ஆசை ஜெபி, பட் எனக்கு பாட வராது. அதனால் விசில் அடிக்க ஆரம்பிச்சு அது அப்படியே செட் ஆகிடுச்சு. ரொம்ப கேஷுவலாக சொன்னார். ஸோ அவ்வளோ பெரிய ஜாம்பவான் கூட நான் அப்போ நடித்தேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டருக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் அந்த கேரக்டர் நீங்கள் ட்ரெயிலரில் பார்த்தது தான். சார்கேசி சரியில்லை அப்படிங்கிறது கனி சார் சொல்லிட்டு இருந்த மாதிரி தான். சில நேரத்தில் ஹால்லேருந்து நினைச்சு ரூம் போவேன். ஏன்னா போய் சேர்ந்தப்பறம் ரூமில் போய் நின்றுட்டு எதுக்கு இங்கே வந்தோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு லேப்ஸ். அது ஏஜ் ரிலேட்டடா இல்லை என்னன்னு தெரியாது. நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருக்கும், நிறைய விஷயங்கள் சட்டுன்னு மறந்து போவோம். எழுந்திரிச்சு வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகும்போது மைண்டில் இருக்கும். நடுவில் வேறு ஏதோ ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் தாட்டில் எதுக்கு அங்கே போனோங்கிறது மறந்து நிற்போம். அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் தான் வைஜிஎம் அண்ணாவோட கேரக்டர் வரும். அதை டிக்ளேர் பண்ணக்கூடிய டாக்டராக தான் நான் அங்கே இருக்கேன். நான் வேலை பார்த்த அந்த சந்தோஷமான தருணங்கள் தலைவாசி விஜய் சார், வைஜிஎம் அண்ணா, இவங்க கூட தான் என்னோட காம்பினேஷன். அண்ட் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார்கிட்ட நான் வேலை பார்த்தேங்கிறது எனக்கு மிகப்பெரிய கௌரவம். எனக்கு அவ்வளோ பெரிய மரியாதை உண்டு. அசாத்தியமான பல படங்கள்லாம் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப எளிமையாக அதை பற்றினா எதுவும் அது எப்படி அந்த தமிழ்நாட்டம் வருதுன்னு தெரியல. அவர் இயல்புலேயே இருக்க போல இருக்குது. அவர் பண்ணியிருக்க அந்த படங்களோட லிஸ்ட்டு பார்த்தோம்னா அவர் எவ்வளோ பெரிய ஜாம்பவான்னு தெரியும். அவ்வளோத்தையும் பண்ணிட்டு எதுவுமே வேற யாரும் பண்ணாத மாதிரி அவர் சைலண்டாக உட்காந்துட்டு இருப்பார். அது அவருடைய தட்ஸ் இஸ் கிளாஸ். அவர் பேச்சுலையோ எங்கேயுமோ ஏன்னா நம்ம தெரியாமல் கொஞ்சோண்டு விஜயிச்சாலே கொஞ்சம் இறந்த மண்டைக்கு வந்துடும். பட் அதை விட்டு நான் பார்த்ததில்லை. நிறைய அவர் கூட ஃபோனில் உரையாடல் தான் எனக்கு. கொஞ்சோண்டு கூட நான் அதை பார்த்ததில்லை. இட்ஸ் சச் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். தேங்க்யூ சார். தேவா சார், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் கம்பெனிக்கு நீங்கள் மியூசிக் டைரக்டராக இருக்கும்போது உங்களை சந்தித்தது. ஆனால் ரசிகனாக உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய பாடல்களை. ஸோ மீண்டும் இந்த படத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். இங்கே என்னை அழைத்ததுக்கு நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த படத்தில் என்னுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத விட இங்கே இருக்கிற எல்லாரும் என் வாழ்க்கையில் எப்படி ஒரு பங்காக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்ல ஆசைப்பட்டேன். நான் ஸ்டார்டிங் வித் சஞ்சய், அவர் பாலச்சந்தர் சாரோட சினிமாட்டோகிராஃபரோட அந்த லோகநாதனோட பையன். ஸோ நான் முதல்ல கன்னடத்தில் ஆக்ட் பண்ணது அவரோட கேமரா முன்னாடி தான். கன்னடம் தெரியாமல் நான் கஷ்டப்பட்டு அதற்கு பின்னால் கன்னடத்தில் நிறைய படங்களில் எனக்கு பேரும் புகழும் கிடைச்சதெல்லாம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு படத்தில் என்ன சகிச்சுக்கிட்ட உங்கள் அப்பாவுக்கும் ஹீரோனி சர்மாவுக்கும் கேவி சாருக்கும் என்னோட நன்றி. அடுத்தது இவங்க தான் இந்த படத்தில் இருக்காங்க, அவங்கள பற்றி அப்புறம் சொல்கிறேன். கா விஜய் இந்த படத்தோட ரைட்டர். நான் வழக்கமாக தெலுங்கு ஷூட்டிங் கன்னடா மலையாளம்னு ஒரு நோட் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எழுதுவேன். தமிழ் வந்தோட ஒரு கர்வம் வந்துடும், நம்ம தாய்மொழி விட்டு கூட தேவையில்லை அப்படின்னு. ஆனால் இவரோட டைலாகை பார்க்கும்போது தான் அதில் இருந்த உணர்ச்சிகள், அதில் இருந்த அந்த பரிமாணங்களெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நேரம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ ஆழமாக இருந்தது. நடிக்கும்போதும் சரி, படம் பார்க்கும்போதும் சரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரமாதமான டைலாக்ஸை நான் இந்த படத்தில் தான் பார்த்தேன். ரொம்ப இதை பற்றி சத்யராஜ் எனக்கு படம் பார்த்துட்டு என்கிட்ட பேசிட்டு இருந்தார். உங்ககிட்டலாம் சொன்னார் எனக்கு தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் பேசியிருந்தார். அப்படி இருந்தது ஆசை, இப்படி இருந்ததுமா, இப்படி இருந்ததுன்னு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தார்.
உங்கள் டைலாக் பற்றியும் அப்புறம் அந்த பொண்ணு ரம்யா பற்றியும் ரொம்ப பேசிட்டு இருந்தார் அவர். ஸோ அதனால் உங்கள் 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, எங்கள் என்ஜிஓவுக்கு ஒரு ஆந்தம் இருக்குது, அதை எழுதுனது அவர் தான். ஒரே ஒரு தடவை கேட்டேன், எனக்கு எழுதி கொடுப்போம். நாம் ஃபவுண்டேஷனுக்கு ஒரு நாம் என்ற இடம் எண்ணம் தனிமரம் நாம் என்று உயர்வோம் அனைவரும். அதனால அவங்க எல்லாரையும் பற்றி பேசணும். நான் என்னை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. கலா மாஸ்டர் வந்து என்ன ரஜினி சார், விஜயகாந்த் அண்ட் சத்யராஜோட ஆட வச்ச ஒரே டான்ஸ் மாஸ்டர். அது மட்டும் இல்லை, அடுத்த ரோல் என்னன்னா, நான் டைரக்ட் பண்ண படத்தில் இந்திராலா அவங்க தான் கொரியோகிராஃபர். அதுக்கப்புறம் 2015 நாங்கள் ஒரு டான்ஸ் ட்ராமா பண்ணும்போது நான் அவங்ககிட்ட வந்து கேட்டேன், நான் அந்த இடத்துல தொங்கணும் அப்படின்னு கேட்டேன். எனக்கு அப்போ வந்து கிட்டத்தட்ட 55 வயசு இருக்க முடியல. 55 வயசுல நான் அந்த இடத்துல தொங்க விட்டு என்னோட சேஃப்டி, அது மட்டும் இல்லை, அவங்ககிட்ட இருக்கிற நல்ல குணத்தை நான் சொல்லணும். சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த டான்ஸ் ட்ராமா அப்படின்றப்போ பட்ஜெட் பெருசாக இருக்காது. அதனால நாங்கள் 4 டான்சர்ஸ் போகிறதுக்கே பட்ஜெட் இருக்காது ஃப்ளைட்டில். அப்போ கலா சொல்லுவாங்க, நான் இல்லாமல் நீங்கள் அந்த இடத்துல தொங்கக்கூடாது, அதனால ஃப்ளைட் டிக்கெட் நானே போட்டு வரேன் அப்படின்பாங்க. அவ்வளோ பெரிய தாராளமான மனசு கலைஞர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ கலா, தேங்க்யூ ஸோ மச். அந்த மேலே தொங்கும்போது மற்ற டான்சர்ஸ், கிளாசிக்கல் டான்சர்ஸ் யார் குச்சிப்புடி, பரதநாட்டியம், அவங்க மொழி நாட்டம்லாம் நடுங்கிட்டு இருப்பாங்க. பட் இவங்க மட்டும் தைரியமாக அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என் உயிரை காப்பாற்றின கலாக்கு நன்றி. வைத்தியமேந்திர சாருக்கும் சுரேஷ் கிருஷ்ணாக்கும் அப்புறம் சமுத்திரக்கல்வி சார், நீங்கள் வந்து பாலச்சந்தர் சாரோட ஸ்கூல்லேருந்து வந்தவங்க. நீங்கள் டைரக்ஷன்லேயும் சரி, டெலிவிஷனில் நீங்கள் டைரக்ட் பண்ணதும் சரி, அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப ரசித்து பார்த்துருக்கோம். இப்போது உங்களுடைய வளர்ச்சி ஒரு நடிகனாக பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா யோசிக்கிற நடிகர்கள் இருக்கும்போது அவங்கள பார்க்குறது ஒரு சுகம் தான். நான் சொல்லுவோம் கார்போர்ட் ஹீரோஸ்னு. கார்போர்ட் ஹீரோஸ் கிடையாது, எல்லா பரிமாணமும் இருக்கிற ஒரு திங்கிங் ஆக்டராக நீங்கள் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேவா சார், ஆசையில் உங்களோட சாங்ஸை மறக்கவே முடியாது. எங்களோட ப்ரொடக்ஷன் ஒரு 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 வித்தியாசமான ஒரு ஒரு டைமென்ஷன் வந்து உங்களோட பாடல்கள் அந்த படத்தில் இருந்தது. ரொம்ப அது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அது மட்டும் இல்லை, அமிர்தவர்ஷினி அப்படிங்கிற கன்னட படத்தில் அவரோட பாடல்களை கேட்கணும். அதில் நானும் ரமேஷ் அரவிந்தன், சரத்பாபு ஆக்ட் பண்ணோம். ஒரு பாட்டும் மணியாக இருக்கும். இப்போவும் நான் பெங்களூருக்கோ போனால் துந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாட்டு, அந்த நான் பாடுற பாட்டை, அந்த பாட்டை கொடுத்த உங்களுக்கு நன்றி. இந்த படத்தில் உங்களோட மியூசிக் அபாரம்னா ரொம்ப அபாரமாக இருக்குது. அண்ட் சமுத்திரக்கனி சார் உங்களோட பர்ஃபார்மன்ஸும் ஃபஸ்ட்டு டே என் கூட தான் அவருக்கு. அவர் வந்து என்னை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையில்லை, ஏன்னா நான் உங்களோட ஃபேன். அந்த டைலாகை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த நடிக்கிற அந்த விதம் இருக்கு பாருங்க, அதை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அவர் கிட்ட போய் ஒரு சின்ன ஸ்டூடெண்ட் மாதிரி சுரேஷ் நான் கேட்டுப்பாரு, அண்ணே இதை இப்படி பண்ணிக்கலாமா, அண்ணே இதை அப்படி பண்ணிக்கலாமா. எனக்கு ரொம்ப நாளாச்சு அதெல்லாம் பார்த்து, அந்த மாதிரி நடிக்கிறதெல்லாம் பார்த்து. அண்ட் இந்த படத்தில் நான் படம் பார்த்துட்டு நான் சொல்கிறேன், இந்த ரொம்ப ஒரு 1, 2, 3rd person who அப்படியே ஆம்னி ப்ரெசண்ட்டாக இருக்கிறது நீங்கள் தான் இந்த படத்தில். ப்ரொடியூசர் உங்களுக்கு நன்றி. இவ்வளோ நல்ல படத்தை நீங்கள் வந்து அப்பப்போ தான் உங்களை பார்ப்போம். ரொம்ப எதுலேயுமே நீங்கள் வந்து டாமினேட் பண்ணவே இல்லை. நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ நல்ல கதையை எடுத்து படமாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு என்னுடைய நன்றி. தலைவாசல் விஜய் வந்து என்னோட ரைட்டிங்கில் ஆக்ட் பண்ணியிருக்காரு, எங்களோட ப்ரொடக்ஷன்லேயும் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ என் பக்கத்துலேயும் ஆக்ட் பண்ணும்போது அந்த சுகம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஒரு ஹாலிடே மாதிரி இருந்தது. சம்டைம்ஸ் அதுதான் சந்தோஷம். இது வந்து பெய்டு ஹாலிடே நமக்கெல்லாம் இல்லை. ஸோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஜெயபிரகாஷ் தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து உங்களோட ஒரு படத்தில் கூட, பட் காம்பினேஷன் இல்லைனாலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர். ஐ ஆல்வேஸ் தாட், ப்ரொடியூசரோட டென்ஷன் தான் வந்து சந்தோஷமாக கேமரா முன்னாடி இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கோ. இவரோட படத்தை எல்லாம் பார்க்கும்போது வெரி நைஸ். இந்த ஃபிலிமில் ரம்யா, யூ ஆர் ஃபேண்டாஸ்டிக். எவ்வளோ கஷ்டமான டைலாக் பா விஜய், ரொம்ப அநியாயம் அவங்களுக்கு கொடுத்த டைலாக். ரொம்ப டங் ட்விஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் லெங்தி டைலாக்ஸு. அப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா ஒரே ஷாட்டில் பண்ணலாம்பாங்க. பாட்டு பாடணும், தாளம் போடணும், முறைக்கணும், கால் தூக்கி வைக்கணும். நாங்கள் 2 பேரும் வேறு பார்த்து என்னடா தப்பு கண்டுபிடிக்கலான்னு வைத்தியராக பார்த்துட்டே இருப்பார். நானும் பார்த்தேன், நேற்று வந்த சிறுவெண்ணே என் முன்னாடி நடிக்கிறாயான்ற மாதிரி இல்லை சொல்கிறேன். அப்படி தான் உங்களுக்கு தோணியிருக்கும். ஆனால் ரொம்ப அனாயாசமாக அதை தான் சத்யராஜ் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம், நீங்கள் ஓகே, வைஜிமேந்திரா ஓகே, சமுத்திரக்கனி ஓகே, நான் ஓகே, இந்த பொண்ணு என்ன போட்டுது அப்படின்னாரு. அவ்வளோ நல்லா நடிக்கிறாங்க. எவ்வளோ நாளாச்சு
சுத்தமான தமிழ் பேசி ஸ்பஷ்டமான மொழி பேசி அந்த லாங்குவேஜில் ஒரு கமாண்டும் இருந்து நல்லா நடிக்கிற ஒரு தமிழ் பெண்ணை பார்த்து ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ டு ஆல் தி அதர் பீப்புள் ஆல்சோ மை தேங்க்யூ. நீங்களாம் இல்லைன்னா இந்த படம் நடந்தே இருக்காதுன்னு சொன்னாங்க, உங்களுக்கு என்னுடைய நன்றி. அண்ட் கம்மிங் டு சுரேஷ் கிருஷ்ணா, ரொம்ப சுகமான அனுபவமாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணுறது. அவர் வந்து சிந்து வரையில் அஸ்டராக இருக்கார். அப்போது பாலச்சந்தர் கிட்ட நாங்கள் வாங்கியிருக்கிற எங்களை வந்து நல்லா கசரத்தை வாங்கிறதெல்லாம் பார்த்தார் அவர். ஆனால் எல்லாத்தையும் விட இன்றைக்கும் அந்த படம் வந்து பேசப்படுது அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு பெருமையான விஷயமா இருக்குது. அந்த படம் பண்ணும்போது நாங்கள் வந்து உண்மையாக சின்சியராக அவர் சொன்ன மாதிரி நேரத்துக்கு தவறாமல் வந்தோம். அந்த ஒரு விஷயம் நான் வாண்டட் ஷேர். பிரேம் நசீர் வந்து அப்போது ஜூரியில் சேர்மனாக இருந்தார். அதில் அவர் என்ன சொன்னார்னா, ஒரு பர்டிகுலர் ஷார்ட்டுமா, அந்த ஷார்ட்டுக்காக தான் ஒரு நேஷனல் அவார்ட் கொடுப்போம், இன்னொன்று உன்னுடைய குரல் அந்த மாடலேஷன் தான் கொடுத்தோம், டப்பிங்லேயுமா அப்படின்னு கேட்டார். இல்லை சார், டப்பிங்னால நான் தமிழ் பொண்ணு எப்படி டப்பிங் இருக்கும் இல்லைன்னு. அந்த ஷார்ட்டு சுரேஷ்க்கு தெரியும். நான் ஊரில் இல்லை, வந்தனாங்கிற கன்னடா படத்துக்காக போயிட்டேன். ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு ராத்திரி 12 மணிக்கு வந்தேன். அப்போ எடுத்த ஷார்ட்டு அந்த பாதி நேரம் நம்ம பாதி தூக்கத்துலேயே இருந்தோம். ஆனால் அதுக்கு வந்து நேஷனல் அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது, நேஷனல் அவார்டு அப்படிங்கிறது நிறைய பேரோட சின்சியரிட்டிக்காக கொடுத்தாங்க அப்படின்னு தான் நினைக்கணும். அண்ட் YGR என் சித்தப்பாவோட நெடுநாளைய நண்பர் அவர். நான் வந்து ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட் ஆஃப் கமல். அது கமலோட ஹியூமருக்கு அதோட ஜாஸ்தி எதாவது பண்ண முடியும்னா இவர் தான். அவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும். நான் என்னோட இன்னும் பசுமையான சின்ன வயசில் சொல்லணும், அதனால பசுமையான நாட்களில் வந்து அவங்க 2 பேரோட ஒரே நாளில் பக்கத்தில் இருந்து ரசிச்சிருக்கேன். ரொம்ப லாங் லாஸ்டிங் ஃப்ரெண்டு, எத்தனை வருஷம் ரிலேஷன்ஷிப் நம்மளோடது. நான் என்ன கேட்டாலும் செஞ்சுருக்கேன், எப்போ கேட்டாலும் என்ன கேட்டாலும் YGM ஒன்லைக்கு நான் ப்ளே வந்து பார்த்தோம். அது மட்டும் விட்டுறக்கூடாது. அது ஃபஸ்ட்டு 10 ஸ்டேஜ் பண்ணுறதுக்குள்ளே வந்து பார்க்கணும். இதோட போகணும். என்ன நீ எப்போ கேட்டாலும் இங்கே இருக்க, ஹைதராபாத் போயிருக்கேன், அங்கே போகிறேன், ஒழுங்காக ப்ளே வந்து பாருங்க. நான் அந்த சாரு கேசி 2 தடவை பார்த்துருக்கேன். ஒரு தடவை எங்கள் அப்பா அம்மாவோட பார்த்தேன், இன்னொரு தடவை மணியோட பார்த்தேன். அப்போ வந்து எனக்கு ஒன்றும் தெரியவே கிடையாது, இது நம்மளோட பங்கு ஏதோ இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியாவே கிடையாது எனக்கு. 2015 நான் வந்து ஃபோன் பண்ணேன் YGMக்கு. நான் ப்ளே டைரக்ட் பண்ண போகிறேன்னு அவர்கிட்ட இருந்தால் தைரியமாக கேட்டேன். கொல்லக்குடி ஃபவுண்டேஷனுக்காக அவர் என்ன ஒரு ப்ளே நீங்களே டைரக்ட் பண்ணணும்னு. எனக்கு அது ப்ளேலாம் எப்படி டைரக்ட் பண்ணணும் எழுதணும் ஒன்றும் தெரியாது. பட் அவர்கிட்ட கேட்ட உடனே ஒரு ஈகோ கிடையாது, இது மாதிரி ஜாம்பவான் இது மேடை உலக பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு யோசிச்சு நான் நாளைக்கு சொல்கிறேன்னு கூட சொல்லலை, அவர் பண்ணுவாமா அப்படின்னாரு. ஸோ ஒரு ப்ளே எழுதி அதில் வந்து சாருஹாசன் அண்ட் சுஹாசினியா நீங்களும் மதுவந்தியும் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். மதுவந்தியும் ரிவர்ஸ் பண்ணாங்க, இவரும் ரிவர்ஸ் பண்ணாரு. பட் 2 பேருக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் அவரை குறை சொல்லலை. பட் இவரோட சின்சியாரிட்டி வாஸ் அமேசிங். அமேசிங்னா அமேசிங். ஃபுல் அதுவும் இங்கிலீஷில் வேறு. நீ சார் உனக்கு ஒரு தெரியுமாம்மா, நான் இத்தனை வருஷத்தில் இங்கிலீஷில் ட்ராமாவே ஆக்ட் பண்ணதில்லை அப்படின்னாரு. தமிழில் தான் பண்ணியிருக்கேன்னா இங்கிலீஷில் அப்படின்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இங்கிலீஷ் பிளேயரை பண்ணலையா, மெட்ராஸ் பிளேயர்ஸில் நீங்கள் ஆக்ட் பண்ணலையா, வேறு தியேட்டரில் ஆக்ட் பண்ணலையா, இங்கிலீஷில் பண்ணவே இல்லையாண்ணா? இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். ஆனால் ரொம்ப அனாயாசமாக, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் எங்கள் அப்பாவையும் ஞாபகப்படுத்திக்கிட்டு அவர் எப்படி பேசுவார், இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் பேசக்கூடாது, ஸ்லோவாக சொல்லணும், ஜோக்கு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது, அப்படி தான் உங்கள் அப்பா சொல்லுவார். உள் வாங்கி அவர் அது நாங்கள் வந்து வித் ஸ்க்ரீன் அண்ட் சினிமாவையும் ட்ராமாவையும் கம்பைன் பண்ணி பண்ணோம். ரொம்ப 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 அழகாக பண்ணி கொடுத்ததுக்கு நான் இவ்வளோ நாள் நன்றி சொல்லிக்கிறேன்னு தெரியல. இந்த மேடையில் நான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஒரு கலைஞனோட அந்த சின்சியாரிட்டியை பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது. ஸோ அப்படிப்பட்ட YGM வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ஹாயட்டில் அப்போ தான் வந்து திருவிழா படிச்சுட்டு இருக்கேன். அடுத்த நாள் காலையில் ஜட்ஜு இவ்வளோ பெரிய வண்டி பெருசாக பேசணும் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்தது. அப்போ சொன்னார், ஹாசினி குயிக்காக முடிச்சிருக்கேன், ஏன்னா நீ பிஸியாக இருக்காரு நினைக்கிறேன், சுமார் கேசியை வந்து நாங்கள் படமாக எடுக்க போகிறோம், சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ட் பண்ணாரு, அந்த பாக்யம்ன்ற ஒய்ஃப் கேரக்டராக நீ நடிக்கணும் அப்படின்னு. எனக்கு ஒரு நிமிஷம் அதில் ஃபுல்லாக அங்கே இங்கே நாதபடி எங்கும் வியாபித்திருந்தது இவர்தானே, மற்ற கேரக்டர்லாம் எனக்கு ஒன்றும் ஞாபகமே வரலையே, நீங்கள் எந்த கேரக்டர் போட சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் கேட்ட உடனே நான் வந்து சரின்னு தான் சொன்னேன். ஏன்னா எனக்கு நோ சொல்லாத YGMக்கு நான் எப்படி யோசிக்கிறேன்னு சொல்லலாம், அது எப்படி வந்து அது வந்து தர்மமே இல்லை. அதனால நான் வந்து சரின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா தான் அப்படி ஒரு கேரக்டர் இருக்கா,
எனக்கு மறந்தே போயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவ்வளோ he was dominating the entire stage. இந்த சினிமாவில் அது வராது அவ்வளவா. அந்த லிப் மூமெண்ட் கொடுப்பார் பாருங்க ஸ்டேஜில், இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். ஒரு 5-6 பாட்டு இருக்கும் இல்லை சுதா, அதில் அந்த கரெக்ட் டைமிங் நம்ம ஆர்டிஸ்டாக இங்கே மிஸ் பண்ணுவார் அங்கே மிஸ் பண்ணுவார் பார்ப்போம். கரெக்டாக அந்த ஆலாப்பனையும் சரி ஸ்வரமும் சரி பியூட்டிஃபுல்லாக பண்ணுவார். ஸோ அவர் தான் எனக்கு வந்து it was like dominating and he was omnipresent there in the play. அந்த ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே சுரேஷ் said and it was such a wonderful experience. ஒரே ஒரு விஷயம் சொல்லி மட்டும் முடிச்சிடுறேன். ஒரு முக்கியமான சீனில் பையன்கிட்ட ஏதோ திட்டுற மாதிரி இருக்கும். நான் வந்து இந்த ஜென்சி டிரெக்டர்ஸ் கேட்குற மாதிரி நேரம் வந்து வாயை மட்டும் அசைச்சு டைலாக் சொல்கிறேன். அவருக்கு இல்லை அவனுக்கு அறிவே இல்லையா, என்ன இது கொஞ்சம் கூட பெரிய படிக்கலையே, துரோகம் இல்லை, உங்கள் அப்பாவை பற்றி ஒன்றுமே தெரியல, தனியாக போட்டு என்ன ஆசை கண்ணில் எக்ஸ்பிரஷனே இல்லை, நீ என்ன நடிக்கிறேன்னு கேட்டாரு. சுத்தமாக எக்ஸ்பிரஷனே இல்லை கண்ணில் இருந்தோடனே எனக்கு ஒரே சந்தோஷமாக இருந்தது. தலைவாசல் விஜய் சொன்ன மாதிரி, உங்களை சரியில்லைன்னு சொன்ன மாதிரி முக்கிய எக்ஸ்பிரஷனே இல்லைன்னொடனே அந்த வஞ்ச புகழ்ச்சியே இல்லை, அது இகழ்ச்சி, வஞ்ச இகழ்ச்சி. அந்த வஞ்ச இகழ்ச்சிக்கு சந்தோஷம் வந்தது. ஏன்னா இப்போதான் அந்த ஃபேன் பாய் மூமெண்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஆக்சுவலி நடக்குது நான் ஷூட்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்தோடனே நான் உங்களோட பெரிய ஃபேன் மேடம்னு டைரக்டர் சொன்னால் அப்போவே நான் கீழே விழுந்தேன். ஐயோ போச்சு, இங்கே இந்த படத்தில் வந்து நமக்கு சேலஞ்சிங்காக ஒன்றும் இருக்கிறது இல்லை, உங்களோட அந்த படம் பார்த்தேன் இந்த படம் பார்த்தேன், நிச்சயமாக நீ எங்கள் படத்தில் இருக்கணும். அப்போ கேரக்டருக்கு நான் தெரியலையா, நீ வெறும் ஃபேன் தானா அவ்வளோதானா அப்படின்லாம் தோணும். பட் ஒரு டைரக்டர் வந்து என்கிட்ட என்ன நடிக்கிற நீ கண்ணில் எக்ஸ்பிரஷனே இல்லைன்னோட அன்னைக்கு வந்து எனக்கு வந்து 2வது நேஷனல் அவார்டு வச்சு. ஸோ சுரேஷ் அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர், அவர் கூட இந்த படம் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படத்தில் வந்து வைத்தியர் தான் ஃபுல்லாக அங்கீகராதபடி வியாபிச்சிருக்காரு. நாங்கள்லாம் அப்படியே ஷேடோவில் இருக்கோம், அவ்வளோதான். பிகாஸ் அவரோட பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். பட் அவருக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக நாங்கள் எல்லாருமே இருந்திருக்கோம்னு நினைக்கிறோம். விஜயும் சரி, சமுத்திரக்கனி சாரும் சரி, அண்ட் சத்யராஜ் சொல்லணும், ஹீ இஸ் ஃபேன்டபிளஸ் இன் திஸ் ஃபிலிம். எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரோட கெட்டப்பே வந்து ரொம்ப பிடிச்சது. அதுதான் உண்மையான கலைஞர். ஒரு கேரக்டரை எடுத்துக்கிட்டு அதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு, இன்ஃபேக்ட் சுரேஷ் கேட்டார் ஏதாவது ஒரு மேக்கப் பர்சன் சொல்லி எனக்கு ஒரு அந்த பர்டிகுலர் லுக்குக்கான எக்யூப்மெண்ட்லாம் வேணும்னு. So happy to see his performance also. ரொம்ப நல்லா இருந்தது. This film should really do well because இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் யோசிக்க வச்ச படம். ஒரு தத்துவம் இருக்கு, எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ஃபிலாசபி இருக்கு, ஒரு மீனிங் இருக்கு, ஒரு அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் திரும்பி நமக்கு ஒரு கோப்பை கொடுத்த ஒரு ஃபில்மாக எனக்கு இருந்தது. இதே எஃபெக்ட் வந்து பீப்புளுக்கு இருக்கணும். ஜென்ஜி, அந்த மில்லேனியம் கிட்ஸு, 90s கிட்ஸு, 80s கிட்ஸு எல்லா மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்கணும் இந்த படத்தை. ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் இஸ் a huge success for all the sincerity of all these people. Wishing you all the very best and thank you. என்ன இதில் ஒரு பாகமாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. இந்த ஜாம்பவான்களுக்கு நடுவில் ஒரு கத்துக்குட்டியாக என்னை காஸ்ட் பண்ண சுரேஷ் சாருக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுற படம் நின்று பேசணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். பட் சார் ஒர்க் பண்ண படங்கள்லாம் ஜென்ரேஷன்ஸ் தாண்டி நின்று பேசிகிட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறமும் பேசும். அண்ட் ஃபஸ்ட் மீட்டிங்கில் எனக்கு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணாங்க சார். ஸோ அதை சொல்லும் போதே எனக்கு இமோஷ்னலாக நான் இந்த படம் பண்ணணும்னு மைண்டில் நினச்சிட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா ஐசியூவில் 6 days இருந்து இறந்தாரு. அதில் ஃபர்ஸ்ட் டே வந்து அங்கே இருந்த டாக்டர்கிட்ட என்னை வந்து பெருமையாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, இதுதான் என்னோட டாக்டர் அண்ணா யூனிவர்சிட்டியில் பயோமெடிக்கல் படிக்கிறா அப்படின்னு. 4th day வந்து அவருக்கு ஒரு வைரஸ் உள்ளே இருந்தது, அது பிரெயினுக்கு போயிடுச்சு. ஸோ அவருக்கு என்னை யாரையும் தெரியல, யார் இது அப்படின்னு என்கிட்ட கேட்டார். ஸோ அது என்னை ரொம்ப ஹார்டாக ஹிட் பண்ணிடுச்சு. அது என்னைக்காக இருந்தாலுமே அது ஒரு வலி. அதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டுக்கு வந்து லைஃப்பில் ப்ரிப்பேர்டாக இருக்க மாட்டோம். பட் இந்த படம் பார்த்தா அட்லீஸ்ட் எல்லாருக்கும் அது ஏதோ ஒரு விதத்தில் ஹிட் ஆகி அட்லீஸ்ட் அவங்களோட ரிலேஷன், ஃபேமிலி வேல்யூஸ், ரிலேஷனோட வேல்யூஸ் இதெல்லாம் வந்து தெரியுன்றதை நம்பி இந்த படம் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அண்ட் சார் வந்து ஃபஸ்ட்டு டே ஷூட்டில் ஃபஸ்ட்டு ஷார்ட் எடுத்ததுக்கு அப்புறமா நான் வெயிட் பண்ணுறேன் என்ன சொல்லுவார், ஏன்னா எனக்கு தெரியணும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறோன்னு. சார் வந்து எனக்கு கூப்பிட்டு பை மிஸ்டேக் நல்லா பண்ணிட்டேன், அப்படியே பண்ண அப்படின்னாரு. சரி இதை அப்ரிஷியேட் பண்ணுறாரா இல்லை என்ன சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. அடுத்த ஷார்ட்லேயும் வந்து
பை மிஸ்டேக் இதுவும் நல்லா பண்ணிட்டேன், நீ ஒன்று பண்ணு, இந்த படம் ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் இந்த மிஸ்டேக்கை மட்டும் ஃபாலோ பண்ணு, அது போதும் அப்படின்னு. சரி அப்போதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு, ஓகே நம்ம அப்ரிஷியேட் தான் பண்ணுறாரு, நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறது ஓகே போல அப்படின்னு நினச்சேன். பட் ஹி இஸ் வெரி ஜெனரஸ் இன் அப்ரிஷியேட்டிங். அது வந்து நான் சின்ன பொண்ணு, இவளுக்குலாம் இல்லை, இந்த பொண்ணுக்குலாம் என்ன அப்ரிஷியேட் பண்ணுவோம் அப்படிலாம் நினைக்கவே மாட்டேன். ரொம்ப என்ஜாய் பண்ணுவார். யாராவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டா, நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போதே அவர் மானிட்டர் முன்னாடி சிரித்து சந்தோஷப்பட்டு கை தட்டி ஷபாஷ் இதெல்லாம் சொன்னதை நான் பார்க்கும்போது, அவர் வந்து சூப்பர் ஸ்டாரை டைரக்ட் பண்ண ஒரு பாஷாவோட டைரக்டர் மானிட்டர் முன்னாடி என்னை அப்ரிஷியேட் பண்ணுறாருன்னு எனக்கு அப்படியே புல்லரிச்சு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக ஒர்க் பண்ண ஒரு ஃபில்ம் இதை நான் மறக்கவே மாட்டேன். இன்னொரு ஷார்ட்டுக்கு அவர் பாஷா கூட சொன்னார் அவர் அறியாமல். ஸோ அதெல்லாம் இட்ஸ் அ லைஃப் டைம் மெமரி அண்ட் கிஃப்ட் ஃபார் மீ. வந்து எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங். அண்ட் ஷூட் அண்ட் இன்னொன்று வந்து நம்பர் ஆஃப் ஷூட் டேஸ் வந்து 7 அப்படின்னாங்க. மொத்த ஷூட்டிங்கே வந்து ஓகே. ஸோ ஷூட்டிங் ஃபுல்லாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் ஷூட் ரேப் அப் ஆனோடனே எனக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன் மெசேஜ் அனுப்பிச்சார் வாட்ஸ்அப்பில். ஸோ அது இப்போலாம் யாரும் பண்ணுறதில்ல நினைக்கிறேன். வி டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட் ஒன்று, இல்லாட்டி அந்த டைமில் நம்ம வந்து ஒரு தேங்க்யூ சொல்லுவோம், இல்லை ஒரு விஷ் பண்ணுவோம். பட் அவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட் வந்து டைம் எடுத்து எனக்கு வந்து விஷ் பண்ணி அவர் அப்ரிஷியேட் பண்ணி அந்த மெசேஜ் அனுப்பிச்சாரு. அதெல்லாம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த ஃபோன் மாற்றினாலும் அந்த மெசேஜ் மட்டும் அழியாது என்னோட ஃபோனில் இருந்து, எந்த ஃபோன் மாற்றினாலும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த மூவிக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரிச்சர்ட் நான் மென்ஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த மாதிரி போஸ்டரில் தான் வந்து எடிட்டர் பேரில் வந்து ரிச்சர்ட் இருப்பார். பட் ஷூட்டிங் நடக்கும் போதெல்லாம் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் ரிச்சர்ட்க்கு தான் வந்து நாங்கள் எல்லாருமே அப்ரோச் பண்ணுவோம். அண்ட் ஸ்கிரிப்டை டிஸ்கஸ் பண்ணதில் இருந்து இப்போ இந்த ஃபங்க்ஷன் வரைக்கும் எனக்கு வந்து எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணது, கோஆர்டினேட் பண்ணது வந்து ரிச்சர்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரிச்சர்ட். அண்ட் ட்ரெய்லரோட எடிட் வேறு லெவலில் இருந்தது. ஃபுல் கூஸ் பம்ஸாக இருந்தது ட்ரெய்லர் பார்த்து, கூட எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வைஜி மஹேந்திரன் சார். சார் சச் அன் ஆனர். ஃபஸ்ட்டு நான் அந்த ட்ராமா நான் பார்க்கல, பட் அந்த பற்றி நிறைய கேட்டிருக்கேன். யாரெல்லாம் அதுக்கு ஃபேன், யாரெல்லாம் அதை விஷ் பண்ணியிருக்கா. அண்ட் நீங்கள் எவ்வளோ மேடைகளை பார்த்துருக்கீங்க, எவ்வளோ பேரை பார்த்துட்டு வந்துருக்கீங்க, எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸோடலாம் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் வந்து அந்த கௌதமிங்கிற ரோல் நான் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி. அண்ட் அவர் பர்ஃபார்மன்ஸை பற்றிலாம் நான் சொல்லவே தேவையில்லை. பட் நான் ரொம்ப ரசித்தது வந்து ஒரு ஸ்டேஜில் ரொம்ப இன்னசென்ட்டாக நடிப்பார். அதை பார்த்துட்டு ஆக்சுவலி எனக்கு கண்ணு கலங்கிடுச்சு. ஒரு சீனில் வந்து கிளிசரே இல்லாமல் அது ஏதோ ஒரு கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஷார்ட்டில் வந்து நிறையவே நான் வந்து கொஞ்சம் இமோஷ்னல் ஆகிட்டேன். ஐ திங்க் அதுதான் அந்த பர்ஃபார்மன்ஸோட பவர் அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லா ஆடியன்ஸ்க்குமே எல்லாருக்குமே இது டெஃபினட்டாக ஹிட் ஆகும். அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு இம்பார்ட்டண்ட்டான சீன் வந்து படத்தில் இருக்குது. அதுதான் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு என் பர்ஃபார்மன்ஸ்க்கு எனக்கு ஒரு ஸ்கோப் உள்ள சீனு. ஸோ அந்த சீன் அப்போது நான், சுஹாசினி மேம், வைஜிஎம் சார், தலைவர் சார், விஜய் சார் இருந்தோம். ஸோ இது ஒரு ஒயிட் ஷாட் எடுத்தாங்க. அப்புறம் எல்லாருக்கும் க்ளோஸ் எடுத்துட்டு கடைசியாக இந்த க்ளோஸ் அப் ஷாட் வைக்கலாம், ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் அனுப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு. பட் அவர் வைஜிஎம் சாரும் உங்கள் ஒய்ஃபும் வந்து அந்த ஷார்ட் முடிச்சுட்டு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து சட்டில் உட்காந்துட்டாங்க. எதுக்குன்னா அந்த ரோல் பண்ணும்போது, அந்த சீன் பண்ணும்போது அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா அதை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணதே ஃபுல்லாக வைஜிஎம் சாரும் ஒய்ஃபும் தான். அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நான் எதுவும் அந்த தப்பு பண்ணிடக்கூடாது, இல்லை கரெக்டாக பண்ணணும், டவுட் இருந்தால் அந்த பொண்ணு திணறக்கூடாது கேட்கணும்னு. ஸோ அது வந்து அவருக்கு இந்த படத்து மேலே இருக்க கனெக்ட், அந்த பர்ஃபார்மன்ஸில் இருக்க பேஷன் எல்லாத்தையுமே காட்டுது. டின்னர் கூட அவங்க சாப்பிட போகல. அந்த நானும் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க டின்னரே சாப்பிட போனாங்க. ஸோ அதுக்கு ஸ்பெஷல் தேங்க்யூ 2 பேருக்கும். அண்ட் சுஹாசினி மேம், நீங்களாம் சிந்து வயலிலாம் நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அந்த பாட்டு நீங்கள் இப்படி சாரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போது அந்த பாட்டு பாடும்போதுலாம் இவங்க எனக்கு எப்படி லிப்ஸிங் கொடுத்துருப்பாங்க, எப்படி கற்றுட்டுருப்பாங்க, எனக்கு பாட்டு தெரியுமோ, இப்படிலாம் நான் யோசிச்சிருக்கேன். அண்ட் நீங்கள் கண்ணுலேயே பேசுவீங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது சார் அப்படி சொன்னதே. எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சதே, எனக்கு கண்ணில் ஒரு சாஃப்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கும். எந்த இமோஷன்னாலும் அதோடய அவங்க அழகாக கன்வே பண்ணுவாங்க. எனக்கு அது நல்லா வியந்து பார்த்துருக்கேன். ஸோ அவங்களோட பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு பண்ணோடனே நானும் ஃபேன்வல் மூமெண்ட்டில் தான் நான் இருந்தேன். பட் எனக்கு வந்து அவங்க அந்த ஸ்பேஸ் அவ்வளோ அழகாக கொடுத்து, அவங்களும் வந்து அந்த ஸ்பாட்லேயே வந்து எனக்கு நிறைய வாட்டி இப்போயுமே இந்த உங்கள் எல்லாருமே பாராட்டினாங்க. ஸ்பாட்டில் அவ்வளோ பாராட்டினாங்க. அதுக்குள்ள ஒரு பெருந்தன்மை வேணும். நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, மேக்கப் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, எமோஷனல் சீன்ஸ் வந்து டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வைஜிஎம் சார், சுஹாசினி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் இந்த காஸ்டியூம் மாற்ற போயிருந்தா கூட சுரேஷ் சார் என்ன கூப்பிடுவார், வா மானிட்டர் வந்து பாரு அவங்க எப்படி பண்ணுறாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய பெரிய லேர்னிங்காக இருந்தது எனக்கு. இப்போ ஒரு எமோஷன்ஸ் நடிக்கிறோம் அப்படின்னா டைரெக்டாக 100 ரேஞ்சுக்கு போக மாட்டாங்க. அவங்க வந்து 10, 20, அப்புறம்
40, அப்புறம் 60, அப்புறம் 80, அப்புறம் 100க்கு போகும்போது அதோட இம்பாக்டே வேற லெவலில் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டேன் மேம். தேங்க்யூ ஸோ மச் அந்த எனக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு. ஸோ விஜய் சார், நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி டயலாக்ஸ் பெருசாக இருந்தது, பட் எல்லாமே ஹார்ட் ஹிட்டிங் டயலாக்ஸ். அப்படியே இந்த டைலாக் பேசினாலே அடிச்சுட்டு போகிற மாதிரி இருந்தது. அண்ட் உள்ள ஒரு பயங்கரமான இம்பேக்ட் இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த டைலாக்ஸ் சார். மாஸ்டர் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் வந்து பல மாஸ்டரோட தான். தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் நிறைய பேர் பாட வச்சுருக்கீங்க. இந்த படத்தில் நான் ஆடலை, பட் வெரி சூன் நீங்கள் என்னையும் ஆட வைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ எல்லாருக்குமே நன்றி. தேவா சார், அவர் சச் அ பாசிட்டிவ் பர்சன். அவரை பார்த்தாலே ரொம்ப தெய்வீகமாக இருக்கும். ஒரு 9 years பேக் வந்து நான் மீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வாட்டி நான் மீட் பண்ணும்போது அவருக்கு என்ன ஞாபகம் இருக்கும் இல்லை அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். பட் அவர் கரெக்டாக அந்த 9 years முன்னாடி உள்ள மீட்டிங்கை மென்ஷன் பண்ணி சொன்னார். அவர் as a person is a very very nice person. எனக்கு மியூசிக் மாசுக்கு எல்லாம் கேட்டிருக்கோம். நான் இப்போ கூட ரீசெண்டாக பாஷா படம் போட்டாங்க, விசில் அடித்து பார்த்துட்டு நான் வீடியோ அனுப்பிச்சேன் டைரக்டர் சாருக்கு. ஸோ அந்த மாதிரி ஐம் ஸோ ஹாப்பி நீங்கள் மியூசிக் பண்ணுற படத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. அருண் சார், தேங்க்யூ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு, எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. விஜய் சார், அவர் வந்து எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பா எல்லாமே அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த படம் ஸ்பாட்டில் பார்த்தோன்னே நீ பாண்டியன் பொண்ணு தானேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி கேர்லெலாம் அதுலேருந்து ட்ரீட் பண்ணார். ஸோ அவர்கிட்ட வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். அவர்கிட்ட கோமா பேசுகிற காம்பினேஷன்லாம் இருக்கும்போது நீ எல்லாம் யோசிக்காது, அதெல்லாம் நீ பர்ஃபார்ம் பண்ணி 100% கொடுங்க, என்ன யோசிக்காது அப்படின்னு எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னால் யாரையும் விட முடியல, அதனால தான் டைம் எடுத்துக்கிட்டேன். லாட்ஷாவும் தேங்க்யூ. எல்லாத்துலேயும் என்னோட மோஸ்ட்லி வில்லேஜ் செட்டப், வில்லேஜ் கேர்லாகவே நானே பார்த்துருக்கேன் நிறையா. ஸோ எனக்கு இந்த லுக்கும் ரொம்ப அழகாக பிடிச்சது. எனக்கு பியூட்டிஃபுல்லான காஸ்டியூம்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மை கோ ஆக்டர் ராஜ் ஐயப்பன். எனக்கு இல்லை, பட் தேங்க்யூ ஸோ மச் ராஜ். இஸ் வெரி நைஸ் பர்சன், வெரி குட் ஆக்டர் ஆல்சோ. நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. தேங்க்யூ. உலக இசை தின வாழ்த்துக்கள். ஏ அக்கா மக வந்து நின்னா முன்னாடி, இது போல நிறைய கானா பாடல்கள் நடிச்சவங்க, நிறைய கானா பாடல்கள், மெல்லிசை பாடல்கள், மெலோடி பாடல்கள், இப்படியெல்லாம் நான் மியூசிக் பண்ணி ஒரு 410 படத்துக்கு இசையமைச்சிருக்கேன். என் வாழ்நாளில் ஒரு பெரிய ஒரு ஆசை, கனவு, சங்கராபரணம், சிந்து பைரவி போல ஒரு படம் நமக்கு கிடைக்குமா, அதுக்கு இசையமைக்க வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த காலங்கள். எல்லா சூப்பர் ஸ்டார், அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், மலையாளத்தில் மம்முட்டி சார், மோகன்லால், அதே மாதிரி கன்னடத்தில் விஷ்ணுவர்தன், எல்லா சூப்பர் ஸ்டார், மலையாளம், கன்னடம், தெலுங்குல எல்லா சூப்பர் ஸ்டார், எல்லா ஆர்டிஸ்டுக்கும் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன். அப்படி எல்லா பெரிய பெரிய ஹீரோக்கெல்லாம் என்னை இசை அமைக்க சொல்லி என்னை இந்த உலகத்திற்கு, இந்த ரசிகர்களுக்கு காட்டிய டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்படி பல ஸ்டார்களுடைய படத்துக்கு இசையமைக்கிற வாய்ப்பு கொடுத்த இதே சுரேஷ் கிருஷ்ணா சார் தான் என்னுடைய கனவு. இந்த கர்நாடக சங்கீத படத்தையும் அவர் தான் எனக்கு இதை நினைவாக்கி வைத்தார். ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அந்த சாருகேசி நாடகம் நான் பார்த்துருக்கேன். அடேங்கப்பா, ரொம்ப பெருமையாக இருக்கு. இதே வைத்தியம் மகேந்திரன் சாரோட நான் ஒரு 45 வருஷம் நான் பயணம் செஞ்சுட்டு இருக்கேன். நாங்கள் 2 பேரும் 45 வருஷம் நாடகத்துக்கு நான் தான் இசையமைப்பாளர், நான் தான் ஹார்மோனியம் வாசிப்பேன், அவர் டோல்கி வாசிப்பார், ட்ரம் வாசிப்பார். அப்படி நாங்கள் ஒரு 45 வருஷமாக நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கும்போது படத்தில் அடேங்கப்பா சார், ரொம்ப பெருமையாக இருக்கு. உங்களுடைய நடிப்பு, அந்த கர்நாடக பாட்டு, அந்த கிளாசிக்கல் மியூசிக் சாங்குக்கு சார் அவர் லிப் மூமெண்ட் பண்ணது வேற யாராலையும் பண்ண முடியும். சிவாஜி சார் பண்ணுவாங்க, அடுத்தது கமல் சார் பண்ணுவார், அதுக்கப்புறம் ஒய்ஜி மகேந்திரன் சார். அப்படி ஒரு அந்த ஸ்வரங்கள்லாம் அப்படி லிப் மூமெண்ட் பர்ஃபெக்டாக பண்ணி, அவ்வளோ அழகாக பண்ணி ஒரு சுகாஷினி அவர்களும் அழகிச்சாங்க ரீடிகாரி பண்ணும்போது. உண்மையிலம்மா, அதாவது இவங்களுடைய அந்த அல்சீமர் ஸ்ட்ரோக்கு வந்ததை இப்படி மறைச்சிட்டீங்களேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவீங்கல்ல, ரீடிகாரி பண்ணும்போதே எங்கள் ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் அழுத்தம். அவ்வளவு அற்புதமான நடிப்பு, அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். வைகை மகேந்திரன் சார் வந்து சுகாசி அவர்கள்
இதுல வந்து சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டர்லாம் எதுவுமே இல்லை. ஒரு சாதாரண ஒரு சின்ன கேரக்டர்னு சொல்ற எல்லாருமே அப்படியே அவங்களுடைய எல்லா நடிகரும் அதே கேரக்டராகவே மாறிட்டாங்கம்மா. கேரக்டராகவே மாறிட்டாங்கம்மா. அதை நம்ம எல்லாம் அந்த பில்டிங்ல துணிய அதெல்லாம் வந்து நடிப்போம். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது மாதிரி அதே போல நம்ம தலைவாசல் விஜய் அவர்கள், அதை நம்ம ஜெயதி சார் அவர்கள் வந்தது கொஞ்சமாக இருந்தாலும் தப்பாம்சம் தலைவாசல் விஜய் அவர்கள் எல்லாருமே முக்கியமா என்னுடைய பாடல் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொஜெக்ஷன் பார்த்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணி பாராட்டினாங்க. அந்த பாராட்டும் போது நான் யாரை நினைச்சுப்பேன்னா விஜய் அவர்களை தான் நினைச்சுப்பேன். இவரை பாராட்டும் போது ஏன்னா அப்படி இருக்கும் பாடல். டைரக்ட் சினிமாவுக்கு படத்துக்கு டைரக்ட் அவங்க தான் அற்புதமாக எழுதியிருப்பாரு. பாடல்களுக்கு வரி அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த பாட்டு அப்படி இருக்குன்னா அந்த வரி அவள் தந்த வரும் என்னாவின் ஸ்வரம் என் பாடல் என்றும் நிரந்தரம். அப்படி வார்த்தை அவருடைய வார்த்தைகள் தான் நிஜம். என்னுடைய இசை வீரர். இது நான் சொல்லல, என் குருநாதன் எம்.எஸ். விஸ்வநாதன் மாமேதி சொன்ன வார்த்தை. இப்படி ஒரு படத்துக்கு இப்படி ஒரு எல்லாருக்கும் மாஸ்டர் இருக்காங்க, நம்ம ரிச்சர் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படம் எடுத்த அருண் அவர்களுக்கு இந்த நாடகத்தை நீங்கள் அது படம் ஆக்கணும்னு நினைச்சீங்க இல்லையா, அப்பவே நீங்க ஒரு பெரிய ஞானஸ்தான். ஒரு ஞானஸ்தான் தான் இதை வந்து படமா எடுக்க முடியும். அந்த எண்ணம் வரும். அது போல சுரேஷ் கிருஷ்ணா சார், OGM சார், சுகாசினி அவர்கள், கலாமா சார், பாரஞ்சி, ரிச்சர் எல்லாருமே மனதார லவ் பண்ணி அந்த படத்தை செஞ்சிருக்கீங்க. எல்லா வேலையும் கஷ்டமான வேலை தான். இதில் நடித்தவங்க ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுட்டாங்க. அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். இந்த படம் நிச்சயமாக எல்லோருடைய நல்ல எண்ணத்துக்காக இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுதா அம்மா அவர்களுக்கும் வணக்கம். அவருடைய கிராண்ட்சன் ரொம்ப நல்லா இன்னைக்கு ப்ரேயர் பாடினார். நல்லா அமைஞ்சு விழா. வணக்கம்மா. நன்றி. மேடையில் நடந்துக்க அத்தனை ஆளுநர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றி. இந்த சாருகேசி படத்தை பொறுத்த வரைக்கும் சில படைப்புகளை வந்து நம்ம ஒரு பொருளாதார மேன்மைக்காக அந்த படைப்புல ஈடுபட்டு செய்வோம். சில படைப்புகளுக்கு வந்து இது ஒரு வேலை, நம்ம அடுத்த ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக ஈடுபட்டு செய்வோம். சில படைப்புகளில் நமக்கு நல்ல ஒரு பேர் வரும், புகழ் வரும் அப்படிங்கிறதுக்காக செய்வோம். ஆனால் மிக சில படைப்புகளில் தான் நம்முடைய மன திருப்திக்காக மட்டுமே அந்த படைப்புகளை நம்ம வேலை செஞ்சுருப்போம். அப்படி இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை பேருமே அவங்க பர்சனலாக அவங்களுடைய மன திருப்திக்காக மட்டுமே வேலை செஞ்ச ஒர்க் பண்ண ஒரு படம் தான் இந்த சாருகேசி அப்படிங்கிற ஒரு பெரிய காவியம். சுரேஷ் கிருஷ்ணன் நான் நிறைய பேசணும்னு நினச்சிருந்தேன். நான் ரொம்ப நேரம் அதிகமாகிடுச்சு. அடுத்தது சார் பேசணும், அப்புறம் விஜயன் சார் பேசணும். ஸோ அதனால் ரொம்ப மிக சுருக்கமாக, ஏன்னா என்னுடைய பங்களிப்பு பற்றி எல்லா பெரியவங்களும் பேசிட்டாங்க. சுகாசினி மேடம்லேருந்து ஆரம்பிச்சு அவங்க அவ்வளோ அன்பான வாழ்த்துக்கள் சொன்னாங்க. தேவா சார் வாழ்த்து நிறைய எல்லாருமே அந்த வாழ்த்துக்களை சொல்லும்போது ஸோ நான் இன்னும் அதிகம் பேச வேண்டியதில்லை. படத்தில் அந்த வசனங்களே கண்டிப்பாக பேசும், பாடல்கள் பேசும். சத்யராஜ் சார் பேசினார். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமாக நன்றி தெரிவிச்சுக்கேன். குறிப்பாக 2 பேர். ஒன்று வந்து என்னுடைய அன்பிற்குரிய இசையமைப்பாளர் தேவா சார். நான் திரைப்பட துறையில் பாடல் எழுதுறதுக்காக முயற்சி பண்ணி பல போராட்டங்களை சந்தித்து சில பாடல்கள் எழுதிட்டு இருக்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய முதல் இப்போ இந்த பாட்டை எழுதுற மாதிரியே தான் அவள் தந்த வரம் அப்படிங்கிற மாதிரி அவர் தந்த வரம் தான் எனக்கு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஹிட். அதுக்கப்புறம் தான் எனக்கு விஜய் அப்படிங்கிற பேரே தெரிஞ்சுது. அந்த பாட்டை நான் தான் எழுதுனேன்னு சொல்லி அவர் தான் உலகமெங்கும் எனக்கான அடையாளத்தை அங்கீகாரத்தை இன்னைக்கு வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்காரு. எல்லா இடத்துலையும் எனக்கு இல்லை, எழுத்தாளர் கவிஞருடைய பேரை சொல்ற
ஒரே இசையமைப்பாளர் தேர்வு செய்த தேவா அவர்கள் நான் துணிவோடு இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுவேன். அதே மாதிரி மிக முக்கியமான அவருடைய இசையில் இந்த படத்தில் முழு பாடல்கள் எழுதியிருக்கோம். ஸோ இந்த குறிப்பாக இந்த படத்தில் நான் எதிர்பார்க்குற இந்த கிளைமேக்ஸ் சாங் இறைவனை பற்றி மிக ஒரு ஆளுமை மிகுந்த பாடல். சாமி பாட்டு நிறைய பாட்டு எழுதுவோம், அம்மன் பாட்டு எழுதுவோம், முருகர் பாட்டு எழுதுவோம், சிவன் பாட்டு எழுதுவோம். அதெல்லாம் தாண்டி இந்த கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. கடவுள் இருக்காருன்னு சொல்கிறவங்களுக்கு தான் பல பிரச்சனை. அவர் எங்கே இருக்காரு? ஈசானி மூலையில் இருக்காரா? இமயமலையில் இருக்காரா? எங்கே இருக்காரு? சிறையில் இருக்காரா? இந்த சாமி கடவுளா, அந்த சாமி கடவுளா? அப்போ இறைவன் ஏகன். அப்போ இறைவன் எங்கே இருக்கான்? அந்த இறைவன் உனக்குள்ள இருக்காங்கிற விஷயத்தை வெளிப்படுத்துகிற ஒரு தன்மையை அந்த கிளைமேக்ஸில் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாடல் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கு. அதற்கு தேவா சாருக்கு மனப்பூர்வமாக நன்றி சொல்லிக்கிறேன். இரண்டாவது மதிப்புக்குரிய ஒய்ஜிஎம் சார் பல ஆண்டுகள் 22 வருஷம் எங்களுடைய அன்பு தொடர்கிறது. ஏன்னா என் பையனுக்கு ஒரு சீட்டு கொடுத்து அவ்வளோ வருஷம் ஆச்சு. ஸோ அதிலிருந்து ஆரம்பித்து பல பயணங்கள், அப்புறம் இளைஞர்கள் நாங்கள் கூட சேர்ந்தோம், அப்புறம் ஆருத்ரா திரைப்படத்தில் கூட நடித்தேன் அப்படின்னு பல பயணங்களில் ஒய்ஜிஎம் சாரோட இருக்கேன். பல நாடகங்களுக்கு என்னை கூப்பிடுறா, நான் நிறைய நாடகங்களுக்கு போயிருக்கேன். ஆனால் பாருங்க, இந்த சாருகேசி படத்தில் முழு பாடலும் டைலாகும் எழுதினாலும் நான் மேடை நாடகத்தை பார்க்கவே இல்லை. அதற்கான எனக்கு வாய்ப்பும் அதுக்கு அமையல. அவருக்கு எனக்கு கூப்பிடல. ஏன்னா நான் வரமாட்டேன்னு நினைச்சாரு. கூப்பிட்டீங்களா சார்? சார் சாரி சார், பட் அந்த நேரத்தில் நான் வந்துருக்க முடியாமல் போயிடுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அதை நான் பார்க்காதது எனக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. ஏன்னா அதில் இருக்கிற அந்த டயலாக்ஸ் என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கிறத எனக்கு ஒரு வகையில் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மாற வச்சுருக்கும். ஸோ அதை தாண்டி இதில் ஏதாவது புதுசாக செய்ய முடியும் அப்படிங்கும்போது தான் குறிப்பாக நான் ரொம்ப ரசித்தது சுதாசினி மேடம் கூட ஒரு பெரிய கான்வர்சேஷன், பெரிய லென்த் கான்வர்சேஷன். அவங்கெல்லாம் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட், அப்படி அசால்ட்டாக அதை தூக்கி அடிச்சுட்டு போயிருப்பாங்க. அவங்களும் ஒய்ஜிஎம் சாரோட அந்த பர்ஃபார்மன்ஸில் ஒரு பெரிய நீளமான டைலாக், ரம்யா பாண்டியன் அவங்க சொன்ன 3 பேர் இடையில ஒரு பெரிய கான்வர்சேஷன். அதே மாதிரி அடுத்தது தலைவாசல் விஜய் சார் இருப்பார். ஸோ சத்யராஜ் சார் பேசுகிற அந்த சத்யராஜ் சாருடைய கதாபாத்திரம் கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அப்படி இருக்கட்டும். பட் அவர் நடித்த அந்த கதாபாத்திரத்தினுடைய அந்த டயலாக்ஸ் அது உண்மையிலே படம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு இடமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான அந்த சாருகேசரி எனக்கு நல்ல ஒரு பங்களிப்பு கொடுத்த ஒய்ஜிஎம் சாருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது அவருடைய சகோதரன் சொல்கிறதா, நண்பர்னு சொல்கிறதா, எப்படின்னு சொல்கிறது, ஒரு உறவினர்னு சொல்கிறதா தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம், ஒரு சொந்தம் அப்படின்னா டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணன் சார். ஏன்னா சினிமாவில் மட்டும்தான் நண்பர்கள் இருப்பாங்க, அதில் நட்பு இருக்காது. அது புரியவர்களுக்கு புரியும். நண்பர்களாக தெரியும், இன்னொருத்தன் நம்ம கூட இருக்கிற ஜெயிக்கணும்னு நினைக்கிற இடத்துல தான் நட்பு இருக்கும். அது இல்லாமல் இவன் ஜெயிச்சிருவானோன்னு நினைக்கிற இடத்துல இவங்க நண்பர்களாக தான் இருப்பாங்க. ஸோ அது சினிமாவில் மாத்திரமே இருக்கிற ஒரு இது. ஸோ அதை தாண்டி அவர் நண்பர் கிடையாது, அதை தாண்டி ஒரு நட்பு. விஜய் என்ன செஞ்சாலும் அதில் அவர் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற முதல் நல்ல உள்ளம் எனக்கு திரையுலகத்தில் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணன் சார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஹியூமன், மனித நேயமிக்க ஒரு மனிதர். அவருடைய எல்லா லைஃப்பில் நடக்கிற விஷயங்களும் எங்களோட ஷேர் பண்ணியிருப்பாரு, நானும் அவரோட ஷேர் பண்ணியிருப்பேன். பல சீக்ரெட்ஸ் எல்லாம் நாங்கள் எவ்வளோ ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அவருக்கு எனக்கு மட்டுமே தெரிஞ்ச பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்படி ஒரு அருமையான ஒரு டைரக்டரோட, என்ன சொல்லப்போனால் இளைஞன் படத்தில் தான் எனக்கு டைரக்ஷன் பண்ணணுங்கிற ஆசையே அவர் மூலமாக தான் வந்தது. ஏன்னா நடிச்சவன் என்னை கேரளாவுக்கு எங்கேயும் அனுப்ப மாட்டார். இவங்க அடுத்து என்ன எடுக்க போகிறோன்னு பாரு அப்படின்னு சொல்லி அங்கே டீச் பண்ணி ஒரு டீச்சராக, ஒரு மாஸ்டராக எனக்கு இருந்து ஒரு ஃப்ரெண்டாக இருந்த இந்த படத்தில் எனக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல பேர் கொடுக்குற ஒரு படைப்பாளியாக இந்த படத்தில் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணன் சாருக்கு என்னுடைய மிக மிக நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ப்ரொடியூசர் அருண் சார், அவரும் இந்த படத்தை ஒரு கலைத்துவமான ஒரு படைப்பாளியாக இருக்கிறதால தான் இப்படிப்பட்ட ஒரு படத்தை தயாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு எண்ணமே ஏற்பட்டிருக்கு. ஸோ அவருக்கு கண்டிப்பாக திரையுலகத்தில் ஒரு பெரிய ஒரு ராஜபாட்டை காத்திருக்கிறது. மேலும் எனக்கு நெருக்கமான 2 நண்பர்கள் நான் மறக்க முடியாது. சுரேஷ் கிருஷ்ணா சாரோட 2 கண்டுன்னு சொல்லலாம். ஒன்று கேமராமேன் சஞ்சய், இன்னொன்று எடிட்டர் ரிச்சர்ட். ஸோ அவங்களுடைய பெரிய பங்களிப்பு இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு பலமாக தாங்கி இருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், இவ்வளவு பேர் சேர்ந்து ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு மேடைக்கு மட்டும் பேசாமல் எல்லாரும் ஆத்மார்த்தமாக பேசும்போதே அந்த படம் எவ்வளோ நல்லா பேச போகுது அப்படிங்கிறத உங்களை எல்லாரையும் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். நிச்சயமா இறைவன் இந்த படத்திற்கு மிகப்பெரிய வணிக ரீதியான வெற்றியையும் தர வேண்டும் என்பதை உங்கள் எல்லோரும் சார்பில் இந்த இடத்தில் பதிவு செய்து இந்த அற்புதமான வாய்ப்புக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாருகேசி ஒரு மியூசிக்கல் இன்னைக்கு
தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னைக்கு ஃபங்க்ஷன் வச்சுட்டோம் அந்த வேர்ல்டு மியூசிக் டே. ஸோ கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கு பேர். சாருகேசி டைட்டில் ரோல் வைஜி மகேந்திரன் சார். இந்த பிளே, இந்த படம் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு நன்றி. வைஜி சார் பேசுவார் அப்புறம், பட் நான் அவருக்கு முன்னாடி பேசுகிறேன். தேங்க்யூ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஏன் அவருக்கு ஏன் நன்றி? ஏன்னா கிட்டத்தட்ட 4-5 தடவை இந்த பிளேயை பார்த்துட்டு எவ்ரி டைம் வைஜி மகேந்திரன் சார் இதை படமாக பண்ணுங்க, இந்த படமாக பண்ணுங்க சொல்லிட்டே இருப்பார். அவருக்கும் சொல்லிகிட்டே இருக்காரு ரஜினி சார். அந்த மைண்ட் ஓடிட்டே இருந்து கரெக்டாக அந்த ஒரு தடவை நான் வந்து பிளே பார்த்தேன். எனக்கு தெரியாது ரஜினி சார் சொல்லியிருக்காரு. நான் போய் மகேந்திரன் சார் அற்புதமாக நான் ஸ்கிரிப்ட் ஆச்சு இந்த சினிமாவுக்கு. அவருக்கு இது நல்ல மேட்டர் ஆச்சு சொல்லிட்டு உடனே ஒரு ஐடியா போட்டு இந்த பண்ணலாமே சார் சொல்லிட்டு ஒரு அருண்கிற ஒரு ப்ரொடியூசரை அறிமுகப்படுத்தினார். அவருக்கு இந்த சினிமா இது வரைக்கும் பழக்கம் இல்லை, ஆனால் ஒரு நல்ல குட் ஃப்ரெண்ட், ஒரு பயங்கர வெறித்தனமாக இருந்தார். இந்த படம் பண்ணலாம் சார், நான் பண்ணுறேன் சார், எனக்கு இந்த பிள்ளை ரொம்ப பிடிக்கும் சார் சொல்லி ஒரு மீட்டிங்கில் நீங்கள் டைரக்ட் பண்ணால் நான் பண்ணுறேன் சார் சொல்ல. சரி, ரொம்ப ஈஸி. ஒரு நம்ம ஒரு ரீமேக் பண்ணுறது ஈஸி. ஒரு நாவல் எடுத்து அடாப்ட் பண்ணிருக்கேன் நான் இது வரைக்கும் முன்னாடி. அந்த அம்மாங்கிற படம் சுஹாசினி அம்மா நடித்தாங்க தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தியேட்டர் பிளேயை வந்து அடாப்ட் பண்ணணும் சினிமாவில் ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிளே வந்து ஒரு கேரக்டர்ஸ் எல்லாமே அங்கேயே தான் இருப்பாங்க. வேறு எதுலேயும் இதில் டயலாக்லேயே நிறைய சொல்லிடுவாங்க. இவளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தது, இவன் பாஸ்ட், அது எல்லாமே இன் டயலாக்ஸ். இந்த சினிமாவுக்கு அடாப்ட் பண்ணும்போது அந்த டைம் ஃப்ரேம் எல்லாமே மாற வேண்டியது. அந்த செட்டோட ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அவளுக்கு. there are some things which they cannot do on theatre. அது சினிமாவில் அடாப்ட் பண்ணும்போது இப்போ ஒரு சேலஞ்ச். ஒரு தடவை ரிக்வெஸ்ட் பண்ணி ஃபுல் ப்ளே ஒரு வீடியோ பண்ணி கொடுங்க சார். வீடியோ பண்ணி கொடுத்தாங்க. பார்த்துட்டு செகண்ட் டே ஸ்க்ரீன் பிளே எழுதிட்டார். நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். என்னடா பிளே பார்த்தா 2வது நாள் ஸ்க்ரீன் பிளே எழுதிட்டு ஏதோ மிஸ்டேக் ஆகிருக்குமா சொல்லிட்டு மறுபடியும் பிளேயை பார்த்து ஸ்க்ரீன் பிளே பார்த்து லுக் குட் சார், வைஜன் சார் ஸ்க்ரீன் பிளே ரெடி ஆகிருக்கு சார். சார் 2 days ஆச்சு சார், தெரியல சார் ஃப்ளோ வந்துருச்சு அப்படின்னு. ஒரு தடவை வாங்க சார் சொல்லி ஃபுல்லாக நரேட் பண்ணிடுவோம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நீங்கள் அந்த பிளேயோட எசன்ஸை விடாமல் ஸ்க்ரீனில் கொண்டு வந்துட்டீங்க சார், ரிமார்க்கபிள் சொல்லிட்டு யூ ஆர் ஸோ ஹாப்பி. ப்ரொடியூசர் அருண் வந்து சார் சார் நான் ரெடி சார், சூப்பராக இருக்கு சார். இப்போ கர்நாடிக் சங்கீத் நான் இது வரைக்கும் பண்ண சங்கம்னு ஒரு மியூசிக்கல் படம் பண்ணேன். ஆனால் நெவர் வந்து கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் மேலே ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு சினிமா. யார் சார் மியூசிக் சொன்னோடனே வைஜி சார் சொன்னேன் சார், தேவா சார் வந்து இந்த பிளேயை பார்த்துட்டு இது கொஞ்சம் என்னோட ஷெல்ஃபில் கானா இருக்குது, செமி கிளாசிக்கல் இருக்குது, மெலடி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு கர்நாடிக் வரைக்கும் நான் பண்ணேன் சார், எனக்கு ஆசை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் சார். உங்களோட தேவாவோட சாரோட காம்பினேஷன் தெரியுங்க, பண்ணலாமா கேட்டார் சார். தேவா சார் அப்படி அந்த விருப்பம் காட்டியிருக்காங்க, லெட்ஸ் டூ இட். உடனே தேவா சாரை இந்த படம் பண்ணலாம்னு சொல்லி டிசைட் ஆச்சு. இது யார் லிரிக்ஸ் உடனே எனக்கு பர்சனலாக பாவிஜி பிடிக்கும் சார், தேவா சார் எனக்கும் பாவிஜி பிடிக்கும் அப்படின்னாரு. வெரி குட். ஆனால் சங்கரா பண்ண எஸ்பிபி சார் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபர்ஸ்ட் டைம் கர்நாடிக் சாங்ஸ் வருது. சிந்து பேர் ஜெயதாஸ். இதை யார் பாடலாம்? கர்நாடிக் மியூசிக் பாடுறதுக்கு அந்த மாதிரி ஒரு வெயிட்டாக சாங் பாடுறதுக்கு யாரும் சொல்கிறேன் தேவா சார். சங்கர் மகாதேவ சார் பாட நல்லா இருக்கும். சங்கர் மகாதேவனோட பில்லு நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது சார், சும்மா இல்லை சார். சரி, எனக்கு ஆள வந்தால் அவர் தான் மியூசிக் பண்ணார், சங்கமத்தில் டெபியூ பண்ணியிருக்காரு, நல்லா தெரியும் எனக்கு. சும்மா சங்கர்ஜி இந்த பாட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம், சிந்து பேருவி சங்கராபரணம் மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களா கேட்டேன். send me the song for you, anything I will do, but I can't afford you. உங்களை அஃபோர்ட் பண்ண முடியாது சார், உங்கள் பட்ஜெட். நீங்கள் தான் அனுப்பேன் பாட்டு அப்படின்னாரு. பாட்டு அனுப்பினேன். செகண்ட் டே ஃபோன் பண்ணிட்டார் பாட்டை கேட்டு. யூஎஸ் சுரேஷ்
இந்த பாட்டை கேட்டு நான் பாடலைன்னா ஐ வில் பி டூயிங் தி பிக்கஸ்ட் பிளண்டர் ஆஃப் மை லைஃப். அவ்வளோ பியூட்டிஃபுல் சாங் நான் பண்ணுறேன், டெஃபினட்டாக பண்ணுறேன். 2 பாட்டு இந்த லிரிக்ஸை பாவிஜேட்ட கொடுக்க சொன்னேன், நான் பாடிடுறேன்ட்டு. அண்ட் அவரே பக்கத்தில் அந்த லிரிக்ஸை யாருமே போல அவ்வளோ இன்வால்வ்டாக இந்த பாட்டு 2 பாட்டு பாடிட்டு அனுப்பினார். பிலீவி நான் தேவாசரம் சார் அன்இமேஜினபிள் சார். இப்படி அவர் பாடுவார் எதிர்பார்க்கல சார். அவ்வளோ லைஃப் கொடுத்து அவ்வளோ பாடி ரசித்து பாடினார். அப்புறம் சார் தேங்க்யூ சார், உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொன்னேன். வாட் சுரேஷ், லைஃப்பில் ஏர்னிங் மணி இஸ் டிஃபரன்ஸ், பட் இந்த மாதிரி வாய்ப்பு வந்து லைஃப்பில் கிடைக்காது. ஐ எம் மியூசிஷியன், சிங்கர். எனக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஃபார் எவர் ஐ வில் பி கிரேட்ஃபுல் டு யூ அண்ட் தேவ் அண்ட் பாவிஜேண்டர். அதுலேருந்து அவரோட லவ் ஃபார் தி சாங்ஸ், லவ் ஃபார் அஸ் வாஸ் ரியலி ரிமார்க்கபிள். அண்ட் இந்த பிளாட்ஃபார்மில் ஐ எம் ரியலி தேங்கிங் சங்கர் மகாதேவன். எனக்கு அவர் நேஷனல் அவார்ட் கிடைக்க எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்கு கிளைமேக்ஸ்லாம் அவர் எக்ஸ்ட்ராடனரி பாடினார். இந்த கம்போசிங் பண்ணும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங் சின்ன சின்ன மேட்டர் நடந்தது. டக்குன்னு தேவா சார் கர்நாடிக் மியூசிக்கே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கம்போஸ் பண்ண எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதையோட ஸ்பீடில் பாவிஜய் உட்காந்து அவர் கம்போஸ் பண்ணார். இவர் லிரிக் எழுதுறாரு. என்ன சார் இது இப்போ தானே போட்டார், இது கரெக்டாக சார் வித்தின் இட் இஸ் ஆக்சுவலாக இவர் மேக்கிங்கே இருக்கு. அவர் கம்போஸ் பண்ணுறாரு, ஒரு டக்குன்னு லிரிக் எழுதுறாரு. வித்தின் 2 days ஒரு நாள் ஒரு சாங் கம்போஸ் பண்ணுறோம், பாட்டு ரெடி ஆகிட்டே போகுது. அப்போ சடனாக ஒரு நாள் பாவிஜய் பக்கத்தில் உட்காந்து சார் இந்த படத்தில் ஏதோ ஒரு சைன் இருக்குது சார், ஏதோ ஒர்க் அவுட் ஆச்சு, டக்கு நடக்கிறது ரொம்ப நல்லா வந்துருக்கு. நான் டைலாக் எழுதுவாங்க எழுது பாருங்க. ஆனால் இப்படி எழுதுவார் எதிர்பார்க்கு ஃப்ளோர். அதோட ஹைலைட் வந்து சத்யராஜ் சார் வந்து ஷூட்டிங் வந்தார். அந்த பேப்பர் வாங்கினார். பார்த்துட்டு யார் டைலாக் பாருங்க சூப்பர். சமுதிரக்கணிக்கு சீன் ஃபர்ஸ்ட் டயலாக் பேப்பர் படித்தார். யார் டயலாக் பாவிஜய். சூப்பர். படம் முடிஞ்சு அப்படி சுவாசினி கேட்டாங்க, இது நல்லா இருக்கு டயலாக், சார் எழுதிருக்கா பாவிஜய் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஷீ ஸ்டார்டட். படம் முடிஞ்சது, ஃபர்ஸ்ட் காப்பி ரஜினி சார் கொடுத்து காட்டினார். இன்டர்வலில் திடீர்னு சுரேஷ் பின்னாடி உட்காந்து திரும்பி பார்த்தாரு. யார் டயலாக்? இதனோட எல்லாரும் that was how brilliant his dialogues were. So picture எங்கேயோ ஆரம்பிச்சு it went on to become a musical, songs, lyrics எல்லாமே fantastic. ஆக்டர்ஸ் வரும்போது வைஜெயம் சார் ரிக்வெஸ்ட் பண்ணார், சார் இந்த வாழ்க்கை ஒரு சுவாசம் எப்படி இருக்கும். சிந்து பேருவிலேருந்து அவங்களோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நாங்கள் ரிச்சியில் ப்ளேயெல்லாம் பண்ணியிருக்கோம். ரொம்ப பெரிய நட்பு எங்களுக்கு. ஸோ ஹாசரி பண்ணாங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். பண்ணுறாங்களா நான் மெட்டர் நரேட் பண்ணேன். ஸோ பிளேன் இதெல்லாம் இல்லையே, நீங்கள் பயங்கரமாக டெவலப் பண்ணியிருக்கேன். இல்லை சார் ரொம்ப டயலாக்லாம் இருந்தது. அதில் ஒரிஜினல் ஸ்டோரி ஆஃப் வெங்கட் இஸ் பிரில்லியன்ட். ஆனால் ட்ராமானால there's lot of things which is inherent in it, but it cannot be exposed in screen, in stage. அது ஸ்கிரீன் அடாப்ட் பண்ணிருக்கேம்மா, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஐ எம் டூயிங் இட். அண்ட் தென் இந்த ரோலுக்கு தான் சத்யராஜ் சார் ரோலுக்கு தான் ரொம்ப யாரெல்லாமோ பேரும் நடிச்சது அடிபட்டது. ஆனால் எப்போ சத்யராஜ் சார் பண்ணாமல் கேட்ட உடனே பேசிடுவேன். நான் வந்து கரெக்டாக ஃபோன் பண்ணி எங்கோ ஷூட்டிங் வந்தார் சார், இந்த மாதிரி ஒரு ரோல், சாரி சஸ்பென்ஸாக இருக்க சொன்னாங்க, அந்த ரோலை பற்றி நான் சொல்லலை சார், நீங்கள் பண்ணுறீங்களா கேட்டேன். சார் இது நான் பண்ணினா ஓகேயா அப்படின்னு கேட்டார். ஓகே சார், ஓகே அப்படின்ட்டார். வந்து அந்த பர்ஃபார்ம் பண்ணி அந்த டயலாக் டெலிவரி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட் டைம் சத்யராஜ் சார் படம் பார்த்து எமோஷனல் ஆகி அந்த கிளைமேக்ஸில் அவர் அழுது நான் எக்ஸ்பெக்ட். இட் வாஸ் ஸோ எமோஷனல். இவ்வளோ பிரமாதமாக வந்திருக்கு, என் ஃபுல் படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரீலை பார்த்து முடிச்சு ஃபுல் படம் பார்த்து கிளாப் பண்ணி போனாங்க. இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் ஃபிலிம் சொல்லியிருக்காரு. வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. ஹி ரியலி என்ஜாய்ட். இதில் பல ஒருத்தர் பற்றி பேசியிருக்காங்க. பட் ஆஸ் அ டைரக்டர் தலைவாசல் விஜய்
ட்ரூலி ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. நீங்கள் எல்லாருமே அவரோட இன்னொரு லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து லீவ் த ரோல் அவர் தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி ராஜ் ஐயப்பா அவர் வர முடியல, இந்த பாய் பிரில்லியன்ட்லி ஒரு வைத்தியநாதன் சார் சுஹாசினி முன்னாடி இந்த பர்ஃபார்ம் பண்ணுறது நாட் ஈஸி, பிரில்லியன்ட்லி பர்ஃபார்ம். அண்ட் ரம்யா பாண்டியன் சத்யராஜ் சார் மட்டும் இல்லை, சுஹாசினி ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு நல்லா இருக்கிற சுரேஷ் அப்படின்னாங்க. எல்லாருக்குமே வைத்தியநாதன் சார் சார் என்ன சார் அந்த பொண்ணு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. பட் ட்ரூலி வெரி கான்ஃபிடென்ட் பர்ஃபார்மர். நான் எதிர்பார்க்கல, பட் ஷி ரோஸ் டு தி ஒகேஷன் அண்ட் ஷி ஹஸ் given one of the finest performance. இந்த பிக்சருக்கு பெரிய பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் ரம்யா பாண்டியன். அதை எல்லா ஆக்டர்ஸுமே ஹவ் டன் எக்ஸ்ட்ரீம்லி குட் ஜாப். ஜேபி சார் ரொம்ப வருஷமாக தெரியும், ஃபோன் பண்ணிடுறாங்க அன்எக்ஸ்பெக்டடாக. சார் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல், நீங்களும் கிரிட்டிக்கல் டயலாக் சொல்லுங்க சார், கிரிட்டிக்கல் சீன் பண்ணுறீங்களா, எப்போ ஷூட்டிங்? He just came, he just acted. And I always enjoyed his acting. A back பண்ணுற மாதிரியே இருக்காரு. A producer, I don't know why he became a producer. He was a fantastic actor, but he was so sweet. He did it and he dubbing எல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு சுரேஷ், நான் என்ஜாய் இட் அப்படின்னாரு. I am very happy that he did it for me. ஒரு ஃபிலிமுக்கு what I imagine and what it has to come is through the eyes of my cameraman Sanjay Loknath, son of the great B.S. Loknath, பாலச்சந்தரோட ரைட் ஹேண்ட். அவரோட பிரில்லியன்ட் ஒர்க் இதில் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஒர்க் பண்ணதே தெரியாது, ரைட்டிங் பண்ணதே தெரியாது. இஸ் டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். ரிச்சர்ட் நாட் ஒன்லி எடிட்டர் இந்த படத்தில், இஸ் ஆல்சோ தி அசோசியேட் டைரக்டர் அண்ட் வெரி வெரி டியர் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். எனக்கு அவனோட ஒர்க்கு, அவனோட ரிலேஷன்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும் அவனை. I love him and I am always thinking he's like my younger brother. I wish him all the success. But இன்னும் நிறைய கவின் இருக்காரு, ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், எவ்வளோ ஸ்மூத்தாக ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தாரு. ஆர்ட் டைரக்டர் வாசு வெரி வெரி அந்த படத்தில் லுக் அண்ட் ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது. தென் தாக்ஷா மாடர்னாக இருப்பாங்க, பட் எந்த எது வேணும் எப்படி வேணும் அவங்களுக்கு தெரியும். காஸ்டியூம்ஸ் will always be perfect for the film. அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, நான் வீட்டே பண்ணேன். புன்னகை மன்னனில் ஸ்கூல்கெல்லாம் வந்தாங்க. நான் பிரசிடென்ட்டு, ரகு மாஸ்டர் பிரசிடென்ட்டு. அப்போலேருந்து ட்ராவல் பண்ணி 1980 ஒரு ஆக்சிடென்ட்லேயே கூட இருந்தது. அவ்வளோ வருஷமாக நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். I love her for her work, dedication, class. Very nice person, very good human being. So last but not the least, I think I have covered everyone. And one person who is the backbone of this project, Y.G. Mahendran sir. இந்த படம் அவர் இல்லைன்னா இந்த படமே இல்லை. சாருகேசி வந்து ஒரு பிளேயில் பார்க்கறதுக்கும் சினிமாவில் பார்க்கறதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். பிளேயில் லாங் ஷாட்டில் தான் எல்லாமே கேப்சர் பண்ண வேண்டியிருக்கும், அவர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. இதில் க்ளோஸ்அப்பில் அவரோட பர்ஃபார்மன்ஸ், சினிமாவுக்கும் ஸ்டேஜுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பிரமாதமாக அவர் புரிஞ்சுட்டு அங்கே நான் லவுடாக பண்ணணும் பிகாஸ் ஆஃப் ஸ்டேஜ். ஸ்க்ரீன் ஐ ஷுட் ஒன்லி அண்டர் பிளே. அந்த பர்ஃபார்மன்ஸ், டயலாக் டெலிவரி, நிஜமாகவே அந்த எனர்ஜி எல்லாம் அன்பிலீவபிள். 75 he said. 75ல் ஃபுல் மெமரி இருக்க முடியுமா? ஓ பர்ஃபெக்ட் மெமரி he has. டயலாக் எனர்ஜி காலையில் 7 மணிக்கு வந்துடுவார். என்ன சார் ரெடியா சார், அடுத்தது என்ன சார், இந்த மாதிரி எனர்ஜி வாஸ் அன்பிலீவபிள். பட் he did it. அண்ட் அவரோட சினிமாவில் சொன்ன மாதிரி ஒன்லி ஆஃப் சீன் த காமெடி பார்ட். அவரோட ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜில் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ். கிரேட் ஆக்டர், unbelievable versatility. But sad, he has never been given the kind of roles in cinema. But I think in the படத்துக்கு அப்புறம், சாருகேசிக்கு அப்புறம், a huge new journey is waiting for him. There will be a lot of films. Another Y.G. Mahendran, the real dimension, even people are going to see. And சாருகேசி 100%, என்னோட பர்சனல் இது, he will get the national award. அது ரெண்டு சந்தேகம். And last but not the least, Madhuvanti, very sweet. She was very encouraging. ரித்விக்கு ஒரு ரோல் வருமா வராதா இருந்தது, ஃப்ளாஷ்பேக் பண்ணுறோமா இல்லையான்னு இருந்தது. கடைசியில் அந்த ஃப்ளாஷ்பேக் வந்தது கதையில். அண்ட் ரித்விக் டிட் a lovely job. The next generation is ready.
And I finished this small speech by thanking the real associate director of this film, Madam Sudha Madam. என் மானிட்டர் பக்கத்தே உட்காந்துருந்தாங்க. எனக்கு எப்போதுமே எனக்கு சார் இது நல்லா இருக்குது, நல்லாவே என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க. வெரி வெரி நைஸ் ஃபேமிலி, ஹேட் கிரேட் டைம் ஒர்க் டூயிங் திஸ் ஃபிலிம். எனக்கு ஃபினான்ஷியல்ஸ் நம்ம வித்யா அம்மா அவங்க எல்லாருமே ஹாப்பி, ஸோ ஸ்வீட். ஐ ஆம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். இவ்வளோ பெரிய கேரியரில் இவ்வளோ ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு சம் ஃபிலிம்ஸ் இஸ் வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட். சாருகேசி இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஐ ஹோப் யூ ஆல் லவ் இட். தேங்க்யூ. ஏனென்றால் இந்த படம் நிஜமாக தேவாசார் பாவில எழுதினா பாருங்கள், அவன் தந்த வரங்கிற மாதிரி இறைவன் தந்த வரம். 75 வயசுல ஒரு 16 வயசு போட்ட கல்யாணம் பண்ணிட்டா எந்த ஃபீல் வரும்? அந்த மாதிரி சுதா வச்சே சொல்றேன். 75 வயசுல எப்படி ஒரு கேரக்டர் என்னுடைய சினி கேரியர்ல வந்திருக்குன்னா அது கண்டிப்பா அந்த இறைவனுக்கு நன்றி. அடுத்து இந்த படத்தை பண்ணலாம் முடிவெடுத்த என் நண்பர் அருணுக்கு நன்றி. இங்க அருண் கொஞ்சம் குரல் மாதிரி தாங்கிட்டே இருப்பான். கிட்டத்தட்ட 35 வருஷமா என் நாடகங்களை ஈரோட்டில் போட்டுட்டு இருக்கிறேன். இந்த நாடகத்தை நான் பண்றேன் முன் வந்தா சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்தது சுரேஷ் கிருஷ்ணா சார். அவரை நான் பார்க்கும்போதெல்லாம் திட்டிகிட்டே இருந்தேன், எவ்வளவோ படம் பண்ணீங்க சார், ஒரு தரம் கூட என்ன உங்கள் படத்தில் யூஸ் பண்ணவே இல்லையே, சான்ஸே தரலையேன்னு சொன்னேன். அதுக்கு பழி வாங்குற மாதிரி அவரை கூப்பிட்டு நான் சொன்னேன், நான் உங்களுக்கு சான்ஸ் தரேன். காரணம், நாடகத்தை பார்த்த 2வது நாள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஃபைனல், நீங்கள் பார்க்க போறீங்க படத்தை, அந்த ஃபைனல் ஸ்க்ரீன் பிளேயை பக்காவாக மைண்டில் ஓட விட்டு சொன்னார். தட் இஸ் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் தி டைரக்டர்ஸ் ஆஃப் தி 80s and 90s. சுஹாசினி will appreciate. அவங்களுக்கு டவுட்டே கிடையாது. இன்னைக்கு ஒரு ஷார்ட் எடுக்கும்போது 20 விதமாக ஒரு ஷார்ட் எடுத்துட்டு அதில் ஒரு 10 எடுத்து போட்டுக்கலான்றோம். அது வந்து எல்லாரும் பண்ணுறாங்க. இவங்கள மாதிரி டைரக்டர்ஸ், நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாம், ஏன்னா இவரோட குரு தான் எனக்கு குரு. கே பாலச்சந்திரன் தான் என் கையை பிடிச்சி வைத்து 1971 நவகிரகம் படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்தோம். ஆசான் அவர் தான். சரி, நம்மளாம் ஒரே வழியில் வந்தவங்க. அவங்க கிட்ட இருந்த அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் சுரேஷ் கிருஷ்ணா கிட்ட இருந்தது. நாடகம்ங்கிறது நான் கொடுத்தது வெறும் ஒரு அருமையான பேஸ், ஃபவுண்டேஷன். அப்கோர்ஸ் ஃபவுண்டேஷன் இல்லாமல் வீடு கட்ட முடியாது. நாடகம் அற்புதமான ஃபவுண்டேஷன் மெயின்டைன் கொடுத்தார். ஆனால் வெறும் ஃபவுண்டேஷனாக இருந்த என்ன பிரயோஜனம்? சினிமான்னு வரும்போது அதில் ஒரு அற்புதமான மாளிகை கட்டணும் இல்லையா? அதுக்கு ஒரு நல்ல ஆர்கிடெக்ட் வேணும். தேவர்களுக்கெல்லாம் மயன் ஒருத்தர் ஆர்கிடெக்ட் இருந்ததா சொல்லுவாங்க புராணத்தில். அப்படி மயன் மாதிரி ஒரு ஆர்கிடெக்ட் எனக்கு கிடைச்சாருன்னா சுரேஷ் கிருஷ்ணா. அப்படி ஒரு வசந்த மாளிகையை கட்டிட்டார். அதுக்கு மேல மாளிகையை கட்டிட்டு அதுல யாராவது குடியிருக்குதுன்னு பார்த்தா, நீங்க பாருங்க, மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டரை பார்த்து என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் கேட்டாங்க, சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெஸ்ட் ஆக்டர்ஸ் எல்லாரும் பிடிச்சி போட்டிருக்கீங்க அந்த படத்துல, இந்த படம் எப்படியா ஃபெயில் ஆகும் கேட்டாங்க. அப்படி ஒத்தத்தரும் அது என்னன்னு சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல. சுஹாசினி வந்து எனக்கு சின்ன போனி டெய்ல்ஸ்லேருந்து நான் பார்த்துருக்கேன். ராஜபாதையில் நாங்கள் நடிச்ச போது ஷூட்டிங் கேமரா ஷூட் பண்ணதுலேருந்து நான் பார்த்துருக்கேன். கமலும் நானும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு, கிரேட் அட்மைரர் ஆஃப் மைண்ட். பட் நான் சொல்லி முடிக்கல, நீ பண்ணுறியான்னு பண்ணுறேன். நான் சுரேஷோட பேசுகிறேன். அதே மாதிரி தான் சத்யராஜ், சமுத்திரக்கணி நாடகத்தை பார்த்துட்டு இந்த நாடகத்தை நான் இருப்பேன் எப்படிங்கிறத நான் டைரக்டர் கிட்ட பேசிக்கிறேன். தேவா சார் நாடகத்தை பார்த்து சொல்றார், அவர் எவ்வளவு ஹியூமிலிட்டி பாருங்க. ஒரு இசையமைப்பாளர் தன்னை பற்றி பேசிக்காத ஒரே ஒரு இசையமைப்பாளர் தேவா மட்டும்தான் இந்த உலகத்திலே. என் பாடல்கள் பேசட்டும், நமக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்வாரு. அண்ட் அவருக்கும் நாங்கள் பூஜிக்கிற ஒரே தெய்வம் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதர். அதில் ஒரு காமன் பாயிண்ட் எனக்கு சொன்னார், சார் நீங்கள் இதை படமாக பண்ணீங்கன்னா கண்டிப்பாக என்னை பற்றி நினைக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். அப்படிதான் ஆரம்பிச்சார். இவன் என்ன கானா பாட்டு தான் போடுவான்னு நினைப்பீங்க. ஆனால் என்னுடைய பயோடேட்டாவில் என்னால் இப்படி ஒரு படம் பண்ண முடியும்னு ஒரு லைன் வரணும் சார். ஸோ உங்களுக்கு அந்த எண்ணம் வந்ததுன்னா என்னை கூப்பிடுங்கன்னு சொன்னவர் ட்ராமா பார்த்து. இதுதான் நடந்தது ஆக்சுவலாக ட்ராமா. சுரேஷ் கிருஷ்ணா ஜாயின் ஆன உடனே அட போய் இதை விட காம்போ எங்கேயா கிடைக்க போகுது.
நல்ல பரோட்டா, நல்ல நான் அண்ட் பட்டர் மசாலா கிடைச்சிருக்கு. இது யார் சொல்ல போறாங்க? சுரேஷ் கிருஷ்ணா அண்ட் தேவா காம்பினேஷன். இட் இஸ் கோயிங் டு வின். இதை பத்தி டவுட்டே கிடையாது. தலைவாசல் விஜய் ஒரு எளிமையான நடிகர். அந்த எளிமையை இந்த பர்ஃபார்மன்ஸ் பியூட்டிஃபுல்லா கொண்டிருக்காரு. செஞ்சோர், அதாவது எப்படி சொல்றதுன்னா, எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாரி நான் என்றான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு லாயல் சர்வெண்டோட கேரக்டரை நீங்க படம் ஒரு 10 நிமிஷம் பார்த்தப்பறம் தலைவாசல் விஜய் மறந்துடும். அந்த கேரக்டர் தான் ஞாபகம் பண்றேன். சுஹாசினி, நான் வர வர வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி சுதாங்கிற பேரை மறந்து அப்பப்போ பாக்கியம்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி ரோல்ல இறங்கி என்ன சட்டில் பர்ஃபார்மன்ஸ். அவங்க கேட்டாங்க, அவங்களுக்கு ஏன் நேஷனல் அவார்டு கொடுத்தாங்கன்றது. நான் நினைக்கிறேன் அந்த ஒரு ஷாட்டு கொடுத்தாங்க. இந்த கடைசியில் அந்த பாட்டு வரும்போது அப்ரிஷியேட் பண்ணுவாங்க பாருங்க ஒரு இடத்துல, அப்படின்னு ஒரு பீஸ் ஒன்று வரும். அந்த ஷாட்டுக்கு தான் அந்த மாதிரி பல பீசஸ் இதில் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்போலாம் நேஷனல் அவார்டு கொடுக்கச்சே அந்த ஜூரியில முதல்ல என்ன கேட்குறாங்கன்னா, சுஹாசினிக்கு கொடுத்தாச்சு இல்லையா, அப்போ சரி வேற யாருக்குன்னா போகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இதில் பண்ணியிருக்காங்க. ஜேபி குட் ஃப்ரெண்ட், நான் ஒரு கிண்டல் பண்ணுறேன். குணச்சித்திர குன்று கிண்டல் பண்ணுறேன். ஒரே சீன் வந்தாலும் அடிச்சு சச் அ லவ்லி டைம் யுத்தம் சீன். அந்த படம் தான் என்னை திருப்பி சினிமா உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சது. அண்ட் அப்கோர்ஸ் வெங்கட் பிரபுவோட மாநாடுக்கு அப்புறம் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஒரு ஹிந்தி படம் 2 தெலுங்கு படம் நடிச்சிருக்கேன். ஹிந்தி படம் மாதவனோட, தெலுங்கு படம் 2, ஒன்று பிரபாஸோட, இன்னும் பாலகிருஷ்ணா சாரோட. இதோட என்ன இதெல்லாம் ஆண்டவன் கொடுத்த மரம். இந்த சமயத்தில் இந்த சாரு கேசி வந்திருக்குன்னா எனக்கு ரொம்ப பெரிய பெருமையா இருக்கு. காரணம், எங்க UAA நாடக குழுக்கு ஒரு ஹிஸ்டரி. நாடகத்திலேருந்து சினிமாவுக்கு கொண்டு போன எந்த படமும் தோல்வி அடைஞ்சதில்லை, இல்லை கிரிட்டிக்கல் கிளைம் இல்லாமல் இருந்ததே இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, பெண்படுத்தும் பாடு நாங்கள் போட்ட நாடகம் தான் அறிவாளிங்கிற படமா வந்தது. அறிவாளி காமெடியை பத்தி இன்னைக்கும் பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். அதுக்கடுத்து நான் முதலில் மேடையில் ஏறியது. நான் முதலில் மேடையில் ஏறிய வருஷம் 1961. இது என்னுடைய மேடை நாடகத்தின் 64வது வருடம். அந்த நாடகம் பேர் பெற்றால்தான் பிள்ளையா, அது நடிகர் திலகம் நடிச்சு பார்மகளை பார்ன பெரிய ஹிட் படமாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போட்ட கண்ணன் வந்தாங்கிற நாடகம் காலத்துக்கும் அழியாத படமா நடிகர் திலகம் பண்ணார். கௌரவங்கிற படமா அவர் பண்ணார். அதுக்கப்புறம் என்னை இன்னும் ஒரு நடிகனா சினிமா உலகத்திலையும் சரி உலகத்திலையும் ஒத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த ஒரு படம் எங்க நாடகம், அது பரீட்சைக்கு நேரமாச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு பெரிய பரீட்சை இந்த சாருகேசி தான். இந்த சாருகேசி எனக்கு பிளாக்ங்கிற படம் பார்த்து அமிதாப் பச்சன் நடிப்பில் அப்படியே மயங்கி போய் இந்த மாதிரி ஒரு ரோல் கிடைக்காதான்னும் போது அருமையான நாடகத்தில் கிடைச்சது. வெங்கட் எங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. நான் அப்படியே அந்த ரோலா இறங்கி கூடவே சாரோட இருந்து அவரோட இன்ஸ்பிரேஷனில் எவ்ரி ஒன் ஆஃப் தோஸ் ஆக்டர்ஸ் ரம்யா பாண்டியன் சும்மா சொல்றாரு, கைடன்ஸ் கேட்டார். ஏன்னா முதல் எனக்கு ரம்யா பாண்டியன் யாரும் தெரியாது. சுரேஷ் கிருஷ்ணா கேட்டார், என்ன சார் ரம்யா பாண்டியன் தெரியாதா? கோமாளி அப்படின்னாரு. என்னங்க ஒரு கோமாளியை கூப்பிட்டு ரோல் ஆக்கி கொடுக்க சொல்றீங்க, நீங்க கோமாளியில ஃபேமஸ் அப்படின்னு பார்க்கலாமே. என்ன எனக்கு என்ன தெரியல, நாடகத்தில் பண்ண அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் விட இவங்க பேசுற அந்த கௌதமிங்கிற கேரக்டர்ல இருந்த தப்பாட்டுக்காக ஒரு ஆரகன்ஸ் இருந்தது. அது அப்படியே செட் ஆச்சு. அந்த பையன் ஐயப்பராஜ், நானும் சுஹாசினி செட்ல எப்படி பண்ணுவான் தெரியல, ஃபைனல் ரிசல்ட் எப்படி வரணும்னு தெரியலன்னு பார்த்தா அங்கதான் சுரேஷ் கிருஷ்ணாவோட மேஜிக். சத்தமே போடாமல் அந்த பையன் வேலை வாங்கியிருக்கார். ஒன் ஆஃப் இஸ் ஃபைனஸ்ட் மூவிஸ். இந்த படத்தில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த காலத்தில் சுதந்திர போராட்டத்தில் சொல்லுவாங்க இல்லையா, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருதுன்னு சொல்லுவாங்க காந்தியோட போராட்டம். சத்தியமா ரொம்ப நாள் கழித்து தமிழ் படத்துல கத்தியின்றி ரத்தமின்றி சத்தமின்றி ஒரு படம் என்றால் சாருகேசியாக மென்மைகள். இந்த படம் கண்டிப்பாக சொல்றேன், அவர் எடுத்திருக்கிற விதம், அவரோட ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன் அண்ட் திஸ் வண்டர்ஃபுல் மேன் சஞ்சய் எங்கர், அவருடைய கேமரா ஒர்க் அண்ட் பா விஜய் ஹேட்ஸ் ஆஃப். ஏன் சொல்றேன்னா, நாடகத்தை பார்த்து அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகிறது வேற. இந்த நாடகம் என்னன்னே தெரியாது. இப்படி மற்ற நாடகம்லாம் பார்த்துருக்காரு, ஆனால் கொடுத்துருக்காரு பாருங்க லிரிக்ஸ் அண்ட் டைலாக்ஸ். நானே அசந்து போயிட்டேன். ஏன்னா நாடகத்தை 150 தடவை போட்டவன் நான். இதெல்லாம் எப்படியா எனக்கு நாடகத்தில் தோணாமல் போச்சு, இப்படி எழுதியிருக்காருன்ற அளவுக்கு பண்ணி கொடுத்தாரு. ஸோ அப்படி ஒரு படம் உங்கள் இதயங்களை வருடும், நெருடும், உணர்ச்சி பொங்க வைக்கும், சிரிக்க வைக்கும், சிந்திக்க வைக்கும். படம் முடிந்து வெளியில் வரும்போது
கண்கள் புலமாகும், ஆனால் மனதில் ஒரு நிம்மதி கிடைக்கும். வாழ்க்கையின் அர்த்தம் என்று புரிய வைக்கும் அளவுக்கு இந்த படம் அமைந்திருக்கிறது. முதல்ல அவர் சொன்ன மாதிரி நான் ஒரு கெமிக்கல் இன்ஜினியரில் 2 கெமிக்கல்ஸ் சேர்ந்தால் ஒரு 3வது காம்பவுண்ட் ஒன்று வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த 3வது வரத்துக்கு இன்னொரு கெமிக்கல் ஒன்று தேவை, கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் அது இருந்தால் தான் அந்த ரியாக்ஷன் சரியாகும். அப்படி இந்த பட ஜேர்னி முழுக்க எங்களுக்கு கேட்டலிஸ்டாக இருந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். நான் மறந்தா கூட அப்பப்போ அனுப்பிச்சிங்கன்னா சார் நினைக்கவே இல்லை சார், இல்லை சீக்கிரம் பண்ணுங்க, நல்ல படம். நீ என் நாடகம் எல்லாம் பார்த்துருக்காரு, இந்த ஒரு நாடகத்தை மட்டும் ஒரு 3-4 தடவை பார்த்தவர். அவர் வந்து ஒரு சைலண்ட் மென்டாரா எனக்கு இருந்திருக்கார். அவருக்கு நன்றி. அருண் கூட ஒத்துழைச்சாங்க, வித்யா, ரமேஷ், குமாரபாண்டியன் பிரியா. அண்ட் இன்னைக்கு இவ்வளவு பிரமாதமாக அந்த நிகழ்ச்சி பண்ணுற இன்னொரு கோ ப்ரொடியூசர் வந்திருக்கிற ஜெயச்சந்திரன், மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் 30-40 years, அவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த மாதிரி கலா மாஸ்டர் வந்து எல்லாரும் இந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்து வந்து பிரமாதமாக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இன்னும் படம் பார்க்கல, 4 தடவை கூப்பிட்டா வரல, அது வேற விஷயம். ஆனால் என்ன பாருங்க, சுரேஷ் கிருஷ்ணா கிட்ட ஃபுல் ஸ்கிரீன் பிளே கதை டைலாக்ஸோட கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, சார் இதை நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு இமேஜின் பண்ணி பார்த்து நான் அழ ஆரம்பிச்சிட்டேன் சார் அப்படின்னாங்க. ஸோ அதாவது இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். தேவா சார் அடிக்கடி ஒரு ஜோக் ஒன்று சொல்லுவார், ஒரு நல்லது நடந்தார், என்ன வேணும் சார் பாட்டெல்லாம் பிரமாதமாக வந்துடும்னு பயமா இருக்கேன் அப்படின்னு. அது மாதிரி இந்த படம் நல்லா வந்துடுமோன்னு பயமா இருக்கேன் எங்களுக்கு. பட் சுரேஷ் கிருஷ்ணா ஆல்வேஸ் சேஸ் எல்லாத்தையும் அவடம் விட்டு விடு, கடவுள்கள் காட்ஸ் வில் கன்ஸ்பயர் டுகெதர் அப்படின்னா கடவுள்கள் எல்லாம் சேர்ந்து சதி செய்து நமக்கு நல்லதை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு நல்லது. இந்த இடத்துல என்னுடைய வேண்டுகோள் ஒன்றே ஒன்று என்னன்னா, என்னுடைய பத்திரிகை ஊடக நண்பர்கள் இதில் நிறைய என்னுடைய ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஃபிலிம் ஃபீல்டில் எனக்கு இது 54வது வருஷம், நாடக உலகத்தில் 64வது வருஷம், டெலிவிஷனில் 50வது வருஷம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் புது நண்பர்கள் இருக்காங்க. சமீப காலமாக நீங்கள்லாம் நல்ல மனித நேயம் உள்ள படங்கள், இந்த உணர்வுகளை செய்கிற படங்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. அது சக்ஸஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டே வரும். இது எங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. தயவு செய்து இந்த படத்தையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க. ஏன்னா பல ப்ரொடியூசர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, மக்கள் மாஸ் அவங்க இப்படி கொடுத்தாலும் ரசிப்பாங்க. தயவு செய்து தமிழ் ரசிகர்களை மட்டமாக எடை போடாதீர்கள். இந்த படத்தை நாங்கள் எடுத்ததுக்கு முதல் காரணம் தமிழ் ரசிகர்களின் ரசனை மேல் எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையில் தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். சங்கராபரணத்தை ஒத்துக்கொண்டவர்கள், சிந்து பைரவி ஒத்துக்கொண்டவர்கள், ஏன் கமல்ஸ் கிரேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இல்லை சலனை ஒலி, அதை ஒத்துக்கொண்ட மக்கள் கண்டிப்பாக சாருகேசில் ஒத்துக்கொள்வார்கள். இதில் ஒத்துழைத்த அத்தனை பேருக்கு நான் யாராவது பேரை ஒத்துந்தா தயவு செய்து இவர் வந்து எப்படி சொல்லணும்னா சர்க்கஸ் பஃபூன்னு இவர் சொல்லுவார். காரணம் என்னன்னு நீங்க சிரிக்கக்கூடாது. சர்க்கஸ்ல எல்லா வித்தைகளும் தெரிஞ்ச ஒரே ஆள் பஃபூன் தான் சொல்லுவாங்க. அதுதான் ரியல். அந்த மாதிரி திஸ் மேன் வாஸ் an எடிட்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், காஸ்டியூமர். தாக்ஷியன் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்ஸ் ஃபார் டூயிங் லவ்லி காஸ்டியூம். எல்லாமே வந்தா எங்களுக்கு திட்டு வாங்கிக்கிறது வருவாங்க. ஸோ ஒண்டர்ஃபுல் ஒர்க்கர். ஐ விஷ் வி டூ மோர் ப்ராஜெக்ட்ஸ் டுகெதர். அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு அற்புதமான சமையல் படைத்திருக்கிறோம். இந்த சமையலை கொண்டு போய் நீங்க அழகா மக்கள் கிட்ட கொடுக்க போகும். மக்களுக்கு டேஸ்ட் அறிஞ்சு இதை ரசிப்பார்கள் என்ற நம்பிக்கை பரிபூர்ணமாக இருக்கிறது. இந்த படத்தின் ஆரம்பத்தில் நான் 4 பேருக்கு சமர்ப்பணம்னு வச்சிருக்கேன் டைட்டில்ஸ்ல. அந்த 4 பேர் யாருன்னு சொல்லிருக்கேன், ரொம்ப முக்கியம். முதலில் என்னை பெற்ற தந்தை, காலம் சென்ற நாடக ஜாம்பவான் YGP அவர்களுக்கு இது சமர்ப்பணம் படம். அடுத்து நான் பெற்ற தந்தை, கலைஞருக்கு வாக்கப்படும், என்னை பெற்ற தந்தை YGP, நான் பெற்ற தந்தை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். நான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் சுவாசிக்கிறேன், 24 மணி நேரம் அவரை பற்றி தான் பேசிக் கொண்டிருப்பேன். அவருக்கு இது சமர்ப்பணம். இந்த படத்தை பார்க்க அவர் இல்லையே எனக்கு ரொம்ப ஒரு நெஞ்சு வலியா இருக்கு. அடுத்து எனக்கும் இது இசை சம்பந்தப்பட்ட படங்கிறதுனால இந்த சமர்ப்பணம் தேவாவும் ஒத்துப்பார். The greatest music director I have ever heard, மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களுக்கு இது சமர்ப்பணம். கடைசி சமர்ப்பணம் யாருன்னா
என்னையும் அந்த பாதையில் இறக்கிவிட்டு சுரேஷ் கிருஷ்ணாவையும் அந்த பாதையில் இறக்கிவிட்ட அந்த இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களுக்கு இந்த படம் சமர்ப்பணம். இன்னும் ஒருத்தர் நான் சமர்ப்பணம்னு சொல்ல, இதை பார்க்க அவர் இல்லையே, என்னுடைய நெருங்கிய நண்பர் அப்படி அபிஷேக் பண்ணியிருப்பார் திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு நான் இந்த இடத்துல நினைக்கிறேன். என் நாடகங்கள் எல்லாத்தையும் பார்த்தேன், இந்த நாடகத்தை மிஸ் பண்ணிட்டார், இல்லை நான் மிஸ் பண்ணிட்டோம், அவர் பரவாயில்ல. அண்ட் சங்கர் மகாதேவனுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். நான் என்னென்ன சொல்றதுன்னு தெரியல. முக்கியமாக ஒன்ஸ் அகேன் இங்கே 3 ஷெட்யூல் இருந்தாலும் இன்னைக்கு இவ்வளோ பேர் இந்த இடத்துக்கு, இவ்வளோ தள்ளி இருந்த இடத்துக்கு வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், எங்கள் பிஆர் ரியாஸ் அங்கே உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு விசில் அடிக்க அவருக்கு அப்போதான் நிறைய மாற்றம் கொடுப்பாரு அதுக்கு வேற. அண்ட் இந்த ஒரு படத்தின் மூலமா ஒரே ஒரு வார்த்தை சொல்லி சுரேஷ் கிருஷ்ணா அவர் ஒத்துப்பாங்க. சுரேஷ் சார் உங்களுக்கு தான் அது சார், உங்களுக்காக எங்க 2 பேருக்கும் ஒரு சேர்ந்து ஒரு வார்த்தை சொல்லி விடைபெறுகிறேன். இத்தனை வருடமாக இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் நாங்கள் பணம் சம்பாதிப்போமா இல்லையாங்கிறது தெரியல. எவ்வளவு சம்பாதிச்சோம்ன்றது கணக்கிடல, அவ்வளோ ஒன்றும் இல்லை. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்லாம் வர அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் இத்தனை நடிகர்கள், இத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள், அத்தனை பேரோட மனத்தை சம்பாதிக்கிறோம் என்பது இந்த படத்தின் மூலமாக எனக்கு தெரியும். என்ன ஒரு கோஆபரேஷன், என்ன ஒரு கோஆபரேஷன். என்னுடைய 80s 90s டேஸ் நான் போயிட்டேன். ஒரு படம் பண்ணால் ஃபேமிலி மாதிரி இருக்கும், அந்த ஃபேமிலி மாதிரி பண்ணேன். அப்படி நடித்து கொடுத்த இந்த சாருகேசி குடும்பத்திற்கு என்னுடைய நன்றி, இறைவனுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. படம் வெற்றி ஆனவுடன் மீண்டும் ஒரு முறை இதே மாதிரி சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. இன்னொரு நன்றி, இந்த குடும்பம் இருக்கு. என்னோட ஒய்ஃப் சுதா மகேந்திரன் கூடவே வச்சுக்கிட்டாரு பக்கத்தில் கேமரா பார்க்கறதுக்கு. எனக்கு என்ன பயமா இருக்கு, நாளைக்கு நான் படம் டைரக்ட் பண்ணணும்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, பயமா இருக்கு. அண்ட் இன்னொரு வரம் எனக்கு இறைவன் கொடுத்தது, நான் சொல்லிடுறேன். 75 வயசு